இந்த நாளிலே இந்த சிலுவை தியான கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவிருக்கின்றேன். இது குட் ஃப்ரைடே. ஆமென். ஆகவே துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்றைக்கு நேரத்தில் பொதுவாகவே கிறிஸ்துவ சபைகளெல்லாம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு இருப்பாங்க. தப்பு இல்லை, அழுவதெல்லாம் தப்பு கிடையாது. தெய்வம் நமக்காக செய்த மீட்பின் காரியங்கள்லாம் பார்க்கும்போது யாருக்கும் அழுகை வராமல் இருக்காது. கல் நெஞ்சமும் கரையாமல் இருக்க முடியாது. அதனால் அழுகிறதும் தப்பு கிடையாது. ஆனால் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. தேவன் செய்த மீட்பின் கிரியைகளெல்லாம் பார்த்து துதிக்க வேண்டும், மகிழ வேண்டும், அதை எண்ணி சந்தோஷப்பட வேண்டும். நமக்காக என்ன நடந்திருக்கிறது என்பதை நோக்கி பார்க்க வேண்டும். பல நாடுகளிலெல்லாம் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அவங்க இயேசுவை போலவே சிலுவை சுமந்துட்டு போவாங்க. சில நாடுகளில் சிலுவை சுமந்துட்டு போய் அவங்க எப்படி இயேசு கிறிஸ்துவ ஆணியால் அடித்தார்களோ அதே போல் இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆணியால் அடிச்சுக்குவாங்க. அந்த நாட்களில் போய் தங்களை தாங்களே துன்பப்படுத்தி கொள்ளுவார்கள், தங்களை தாங்களே வேதனைப்படுத்தி கொள்ளுவார்கள். அந்த நாட்களை அப்படி அனுசரிப்பார்கள். ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சர்ச்சாக போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி சில பிற மதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலாக ஏறி இறங்குற மாதிரி சில கிறிஸ்துவ மதங்கள் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு சர்ச்சுக்காக போயிட்டு வருவாங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன், நானும் இப்படி போயிருக்கிறேன் சின்ன வயசில். ஒரு என்னன்னா ஒரு ரவுண்டு இங்கேருந்து கிளம்புனோம்னா அப்படியே திருச்சி ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துடுறது. எல்லா சர்ச்சிலும் போய் அட்டன் பண்ணிட்டு அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாடலில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மாடல்னால் இது சில இடத்துல அப்பமா பண்ணி வச்சுருப்பாங்க, ஆடாக பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சிலுவையை குறிக்கின்ற சில காரியத்தெல்லாம் ஒவ்வொரு சபையில் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்றைக்கு கட்டளை என்னென்னா போய் அங்கே தொட்டு கும்பிட்டுட்டு வரணுன்றதை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்களும் கால்நடையாக எப்படி இன்றைக்கி எப்படி பொடிநடையாக கால்நடையாக சில யாத்திரை போகிற மாதிரி நாங்களும் என்ன பண்ணுவோன்னா அந்த புனித வெள்ளி அன்றைக்கு காலையில் எழுந்திரிச்சோம்னா அப்படி ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிடணும். அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். சில பேர் இந்த நாட்களை அப்படி அனுசரிக்கிறார்கள். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போனால் பார்த்தோம் என்று சொன்னால் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுறோம். இதில் என்ன நடந்திருக்குது என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னது போலவே திருவிருந்திலிருந்து நாம் இன்றைக்கு சிலுவையை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். எல்லோரும் என்னோடு கூட 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நான் படித்து காண்பிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த வேத பகுதி லார்ட் சப்பர்னு சொல்லுவாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துடைய ராப்போச்சனம் அல்லது திருவிருந்து என்று அவைகளை அழைப்பார்கள். இந்த இடத்துல படிக்கிறதுனால நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. 3 சுவிசேஷங்களிலும் இந்த வேத பகுதி வந்திருக்கிறது. விசேஷமாக மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 26லேருந்து 28 வசனங்கள், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து 26 வசனங்கள் வரையில் வரும். லூக்கா சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 14லேருந்து 20 வசனம் வரையிலும் இதே காரியத்தை வந்திருக்கும். அங்கே யார் இந்த திருவிருந்தை பேசியிருப்பார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த திருவிருந்தை அவர் தான் என்ன பண்ணுவார்னா
அதை அவர் தான் ஆரம்பித்து அவர் தான் எல்லா காரியத்தையும் முடிக்கிறவராக இருப்பார். இந்த இடத்துல வந்து இந்த வசனத்தை படித்தேன். இந்த வசனம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்த ஒரு வசனம். ஏனென்று சொன்னால் அடிக்கடி நம்ம திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, இந்த வசனத்திலேருந்து நாம் வந்து எடுத்து சில காரியத்தெல்லாம் சொல்லி நம்ம வந்து திருவிருந்துக்குள்ளாக நம்ம செல்ல ஆரம்பிப்போம். அநேக நேரத்தில் நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம் என்று சொல்வதனால் இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மதிப்பையும் மரியாதையையும் நம் குறைத்து எடை போட கூடாது என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த திருவிருந்தின் முக்கியத்தை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்பதை பற்றி இப்போ பேச போகிறது கிடையாது. இதை பற்றி மாலையில் பேசுவேன். ஓகேங்களா? இங்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது ஒரு பகுதிக்கே போயிட்டு வந்துடுவோம். மார்க்கு புஸ்தகம் போவோம், 26ஆம் அதிகாரத்துக்கு. மார்க்கு 14ஆம் அதிகாரம் போய்க்குவோம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 22லேருந்து படிக்கிறேன், கேளுங்கள். 22லேருந்து. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனிச்சிங்களா? இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் பிற்காலத்தில் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது அதை அழகாக விவரித்து காண்பிக்கிறதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில காரியத்தெல்லாம் பேசி, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 3 சுவிசேஷத்திலும் எப்படி அனுசரிக்கணும், எப்படி அனுசரிக்கக்கூடாதுங்கிற காரியத்தெல்லாம் இயேசு எழுதி வைக்கல. ஆனால் பிற்காலத்தில் தான் பவுல் என்ன பண்ணுறாருன்னா, கொரிந்து சபைக்கு எழுதும்போது அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, இதை எப்படி அனுசரிக்கணும், இதை எப்படி அனுசரிக்கக்கூடாது என்கின்ற காரியத்தெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இது சொல்லப்போனால் இங்கு தான் முதல் திருவிருந்து ராபோஜனம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பிப்பதை நாம் இங்கு பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இது கடைசி உணவுன்னு சொல்லுவாங்க. அது லார்ட் சப்பர் கடைசி உணவு, ராபோஜனம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இங்கே வந்து திருவிருந்தை நியமிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை செய்யவில்லை. நல்லா கவனமாக கேளுங்க. அவருடைய பிளான் என்ன? திருவிருந்து என்ற ஒரு நியமத்தை வந்து கொண்டு வரணும், பிற்காலத்தில் அதெல்லாம் பண்ணணுன்றது அவருடைய எண்ணத்தில் முதலாவது அது இல்லை. முதலாவது என்னவென்று சொன்னால், இதன் மூலமாக அவருடைய மரணத்தை பற்றி இருக்கின்ற முக்கியமான பல சத்தியங்களை சொல்ல வேண்டும் என்பது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. சாயங்காலம் சொல்லும்போது சில விஷயம்லாம் புரியும். ஏன் இதை வந்து இப்படி இந்த வார்த்தையை சொன்னன்றது மாலை நேரத்தில் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த 3 சுவிசேஷத்துலேயும் இயேசு கிறிஸ்து அந்த திருவிருந்தை பற்றி சொன்ன ஒரு காரியத்தை இவர்கள் குறித்து வைத்திருக்கான்னு சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருவிருந்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அதில் இருக்கின்ற தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவனுடைய முக்கியமாக நோக்கமாக இருந்தது. திருவிருந்து நமக்கு முக்கியம். ஏன் முக்கியம் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையே நினைவு கூற வைப்பதே திருவிருந்து தான். அது நிமித்தமாக அது திருவிருந்து முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட போகின்றார், மரிக்கவும் போகின்றார். மரிக்க போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மரணத்தை பற்றி இந்த இடத்துல விலாவாரியாக எடுத்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்கின்றோம். என்ன நடந்துச்சு அப்படி சொன்னால், இயேசு மரிப்பதற்கு முன்பாக அவருடைய மரணத்தின் நோக்கம், அவருடைய மரணத்துடைய முக்கியத்துவம், அதனுடைய அர்த்தம் எல்லாவற்றையும் இந்த திருவிருந்தின் மூலமாக எடுத்து சொல்கிறதா நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். உலகம் சொன்னது என்னன்னா, இயேசுவுக்கு நடக்கக்கூடாத காரியம்லாம் நடந்துருச்சுங்க பிரதர், நல்ல மனுஷனை அடித்து கொண்டுட்டாங்க. அதனால் அவருடைய சீசரெல்லாம் பிற்காலத்தில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இவரை பற்றி எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவே அவருடைய மரணத்துக்கு பிறகு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி சில வேதாந்தாவாதிகள் அவைகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. கவனமாக கேளுங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நல்ல போதனம் பண்ணினார், அநேக அற்புதங்களாக செஞ்சார், அநேக அதிசயங்களாக செய்தார், ஆனால் அவருடைய மரணம் கொடூரமான ஒரு மரணமாக இருந்தது. இதை வந்து
இந்த மரணத்தை எப்போதும் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரிலாம் எழுதி வச்சாதான் பிற்காலத்தில் வருகின்ற கிறிஸ்தவராக போகிறவர்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி சில மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. இது அவருடைய சீசர்கள் பிற்காலத்தில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் போட்டு இதெல்லாம் எழுதி வச்சாங்க அப்படின்னு சொல்லி இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் சொல்ல வரேன். இது சீசர்கள் பிற்காலத்தில் இவைகளெல்லாம் எழுதி வைக்கவில்லை. எழுதி வச்சாங்க, எழுதி வச்சது உண்மைதான். ஆனால் சீசர்களாகவே அவர்களுடைய சொந்த கருத்தை எழுதி வைக்கல, அவரை பற்றிய ஒரு உயர்வான கருத்துக்களை எழுதி வைக்கல. நல்லா கவனமாக கேளுங்க. சீசர்கள் என்ன பண்ண, சீசர்கள் ஏதோ சும்மா அவங்க மனசுக்கு வந்ததையும் அவங்க கற்பனைக்கு வந்ததையும் எழுதி வைக்கவில்லை. நல்லா கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்துவே இதை பற்றி சொன்னபடியினாலே தான் அவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களா அவங்க எண்ணங்களில் தோன்றினது, அவங்க யூகத்தில் வந்தது, அவங்க கற்பனையில் தோன்றினது, எக்ஸ்ட்ரா சில வார்த்தையெல்லாம் போட்டு இதை எழுதி வச்சான்னு கிடையாது. இவைகள் எல்லாவற்றையும் இயேசுவே சொல்லியிருக்கிறார் என்பதை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை பற்றி அடிக்கடி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறார். சில தடவை 3-5 தடவை இதை பற்றியே பேசுகிறார். ஊழியம் செய்கிற காலகட்டத்திலாம் அவர் எப்படி மறிக்க போகிறாரு, அவர் எப்படி பிடிக்கப்பட போகிறாரு, யார் மூலம் மறிக்க போகிறாரு, யார் காட்டி கொடுப்பா, இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை இயேசு கிறிஸ்து அப்படி அடிக்கிட்டே போகிறார். ஒரு நேரத்தில் பேதுரு என்று சொல்கிறவர் கூட பார்த்திங்கன்னா அது தடுக்கிறார். ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லியெல்லாம் தடுக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். கவனமாக கேளுங்க. இதெல்லாம் யார் சொன்னது? சீசர்கள் அவங்க அப்படியே மனசில் தோன்றுனது எழுதி வச்சாங்களா? கிடையாது. சீசர்கள் அவங்க மனசில் தோன்றுனது எழுதலை. இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், சொன்னதின் அடிப்படையில் அவர்கள் எழுதி வைத்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். சில வார்த்தைகளை நிறுத்தி சொல்வதற்கு காரணமே அதுக்கு தான். சீசர்கள் பிற்காலத்தில் கிறிஸ்தவத்தை எல்லா இடத்துலையும் பரப்பணும், தன்னுடைய தலைவரை எல்லாருக்கும் பறை சாற்ற வேண்டும். இன்னைக்கு கூட பாருங்கள், சில கட்சியில் சில தலைவர்களை எப்படி அவங்க இப்போ மக்கள் பேசுகிற எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு பேசுகிறது போல் இயேசு கிறிஸ்து ஒரு தலைவராக இருந்தார், அதனால சீசர்கள் பிற்காலத்தில் தான் எழுதி வைத்தார் என்று சொல்லி அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. சீசர்கள் எழுதினது உண்மை. அவங்க அப்படியே கப்ஸா விடல, புருடா விடல. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகவே அவர்கள் அவைகளெல்லாம் எழுதி வைத்தார்கள். ஆகவே அது மட்டுமல்ல, இந்த உணவின் மூலமாக மரணத்தின் அர்த்தத்தையும் இயேசு கிறிஸ்து முன்பதாகவே போதிக்கிறார். கிட்டத்தட்ட 3-5 தடவை ஒரு உயிர் வாழ்ந்த நாட்கள்லேயே 3 வருஷத்தில் நிறைய காரியம் போதிச்சாலும் 3 வருஷம் கடைசியில் இயேசு கிறிஸ்து போதிக்கிறது ஒரு கிளைமேக்ஸ். எப்போதுமே சொல்லுவாங்க, கடைசியில் அவர் என்ன சொல்கிறார், ஒருத்தர் மறிக்க போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக என்ன சொன்னார், கடைசியாக என்ன போதிச்சார், லாஸ்ட்டாக அவர் என்ன சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி போனார்ன்றது அது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு காரியமாக இருக்கும். இதெல்லாம் கடைசியில் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கும் மற்ற ஆட்களுக்கும் சொல்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஒரு சின்ன பிள்ளையை கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா இயேசு ஏன் மரித்தார்ன்னு கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார். இந்த பிள்ளைங்க எப்படி கற்றுக்கிட்டாங்க என்று சொன்னால், இதை அவங்க சொந்த காரியத்தில் எடுத்து சொல்கிறாங்களா? கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்னதை சீசர்கள் எழுதி வைத்தார்கள். சீசர்கள் எழுதி வைத்ததை இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சொல்ல பிள்ளைங்க மனதில் என்ன பதியுதுன்னா, இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார் என்று புரிகின்றது, அதனால் அவங்க சொல்கிறாங்க. ஆகவே நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வந்த கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வந்த கிறிஸ்தவர்கள் சொன்னதை நம்பிக்கொண்டிருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை தான் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதனால் மனதில் கொண்டு போய் நல்லா பதிய வைத்து கொள்ள வேண்டும். இது ஏதோ அப்போஸ்தலர்கள் சொன்ன காரியத்தை நம்ம சொல்லலை, திரும்ப சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகவே அதை புரிய வைத்து கொண்டிருக்கிறோம். இது கொரிந்தியரில் பவுல் சொன்னார், அதனால் புரிய வைக்கிறோம் என்று கிடையாது. கொரிந்தியரில் பவுல் சொன்னதை அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒப்புவித்ததை நான் உங்களிடத்தில் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன்னு சொல்கிறார். அவர்கிட்ட பெற்றுக்கொண்டார், அதை உங்கள்கிட்ட ஒப்புவிக்கிறேன்னு சொல்கிறார். இவர் சும்மா ஏதோ இவருடைய கற்பனையிலையும் ஒரு எண்ணத்திலையும் வந்ததை அவர் எழுதி வைக்கவில்லை. புரிஞ்சுங்களா? ஆகவே முதலாவது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை பற்றி நம்ம பேச போகிறோம். 2வது அந்த மரணத்தில் இருக்கின்ற அர்த்தத்தை பார்க்க போகணும். 3வது இதனால் நமக்கு என்ன பலன். அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், சிலுவை பட்டெல்லாம் மக்கள் போதிக்கும் போது நிறைய காரியத்தை போதிச்சுட்டு போயிடுவாங்க. நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் அதனால் எனக்கு என்ன உண்டானது என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து திருவிருந்து மூலமாக பல காரியத்தை நம்ம போதிக்கிறது மூலமாக ஏதோ சில தகவல்கள் எனக்கு கிடச்சிச்சு,
நீ சர்ச்சுக்கு போன சில இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிச்சு என்ற அந்த நோக்கம் வரக்கூடாது. இங்கேருந்து இங்கே வெளியே போகும்போது அவர் மரித்தது உண்மை, அவர் நிறைய கருத்தை போதிச்சது உண்மை, இதனால் எனக்கு என்ன நன்மை உண்டானது என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தவும் அவைகளை வேண்டும். ஆகவே முதலாவது மரணத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். இயேசு கிறிஸ்து மரணத்தின் முக்கியத்துவத்தை போதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படின்னா மரணத்தின் முக்கியத்துவத்தை போதித்தார் என்பதை பற்றி நாம் பேச போகின்றோம். அதற்கு முன்பாக ஒரு சில காரியத்தை சொல்கிறோம் பாருங்களேன். கிறிஸ்தவத்தினுடைய மையம் என்று சொன்னால், உலகத்தின் ரட்சிப்பிற்கு மையமே என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக இந்த மனதில் பதித்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவத்தின் மையமும் ரட்சிப்புக்கு மையமாகவும் இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த சத்தியம்தான். பொதுவாக எல்லா சபையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்டடத்தின் மேலே என்ன இருக்குன்னா சிலுவை என்ற ஒரு காரியம்தான் இருக்கும். சிலுவை மையமாக, சிலுவை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, இது வந்து இயேசு கோயிலுங்க, இது கிறிஸ்தவங்களுடைய ஆலயம் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பார்கள். கிறிஸ்தவன்னு சொன்னாலே அவங்க சொல்லி சிலுவைன்னாலே கிறிஸ்தவர்கள் தான் என்ற ஒரு நினைப்பு எல்லாருக்குமே இன்றைக்கு இருக்கின்றது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் கிறிஸ்துவத்தில் மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறி இருக்கிறது. ஆமென். இன்றைக்கி மக்கள் பாருங்கள், இந்த சிலுவை வந்து முக்கியமான ஒன்றாக பார்க்குறது கிடையாது. நீங்களாம் கழுத்தில் வந்து ஒரு டாலராக பார்க்குறாங்க, ஒரு ஃபேஷனாக பார்க்குறாங்க. நீங்கள் இந்த டிசைன் போட்டால் நம்ம வேறு டிசைன் போடலாம்னு சொல்லி அப்படி தான் மக்கள் பார்க்குறாங்களே, ஒரு முக்கியமான ஒன்றாக பார்ப்பது கிடையாது. அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், சில கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா சிலுவை என்று சொன்னாலே அது வந்து ஒரு பாசிட்டிவ் சின்னம் என்று நினைக்கிறார்கள், முற்போக்கான ஒரு சின்னம் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த போது இதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து நினச்சாரா இந்த சிலுவையை தூக்கி எல்லாம் சர்ச்சுக்கு மேலே வைக்க போகிறாங்கன்னு நினச்சாரா? இல்லை இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது இந்த சிலுவையை தான் கொண்டு போய் எல்லாரும் டாலர் அவங்க கழுத்தில் தொங்க விட போகிறாங்களாம் இயேசு கிறிஸ்து நினச்சாரா? அதுக்காக தான் எப்படியோ நம்ம மறிச்சோம்னா பிற்காலத்தில் இந்த பேதுரு போன்ற ஆட்கள் எழும்பி எப்படியோ சர்ச்சுக்கு மேலே சிலுவையை வச்சுருவாங்க, கழுத்தில் சிலுவையை மாட்டிடுவாங்கன்றதுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தாரா? கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து மரித்த போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வந்து இயேசு கிறிஸ்து மரித்த போது ஒருவரை கொடூரமாக கொல்லுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு காரியம் இந்த சிலுவை மரணம். சும்மா இன்னைக்கு கழுத்தில் நம்ம தொங்க போகிறதுக்காக அதுக்கெல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. சாபத்திற்கு ஒப்பான சின்னமாக கருதினார்கள். சும்மா ரோமர்கள் ஒருத்தரை சாகடிக்க வேண்டும் என்று விரும்பினால் கழுத்தை வெட்டி கொண்டு போட்டுருவாங்க, அவ்வளோதான் வந்து. ஆனால் மணிக்கணக்கா ஒருத்தரை டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி கொடூரமாக சாகடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா இந்த சிலுவை மரண தண்டனை தான் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். சிசரா என்று சொல்லக்கூடிய ஒரு ரோம அதிகாரி சொல்கிறாரு இந்த சிலுவை மரணத்தை குறித்து. அவர் சொல்கிறாரு, இது வந்து இருக்கிற மரணத்திலேயே ரொம்ப ஒரு அருவருப்பான மரணம் என்று சொல்கிறார். அதனுடைய காட்சியெல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு தோணும். ஆனால் அது அங்கே நடக்கிற அந்த காரியத்தை ரொம்ப ஒரு அருவருப்பாக அந்த இடத்துல இருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம என்ன பண்ண, சர்ச்சுக்கு மேலே வைக்கணுங்க, கழுத்தில் தொங்க விடணுங்க, அதை பற்றி மட்டும்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இது சிலுவைன்னு சொன்னால் இதுக்கு முக்கியத்துவம் நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாதுங்க. இப்படி அருவருப்பான கொடூரமான சாபத்தின் சின்னத்தை தேவன் ஆசீர்வாதமான சின்னமாக மாற்றியிருக்கிறாரே, இதுவே ஒரு மிகப்பெரிய புரட்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அன்றைக்குள்ள ரோம உலகமே சிலுவையை கண்டு பரியாசம் செய்தார்கள். அப்படி இருந்தது ரோம ஆட்சி. கிரேக்கர்கள் இந்த சிலுவையை பார்த்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, இதெல்லாம் ஒரு மதமா, இவங்க சிலுவையை பின்பற்றி போகிறாங்களே, இதெல்லாம் ஒரு மதமா என்று சொல்லி கிறிஸ்தவர்களை பார்த்து ஏளனமாக நினைக்க ஆரம்பித்தார்கள். யூதர்கள் அவர்கள் சிலுவை மரணத்தை எப்படி பார்த்தாங்கன்னா சபிக்கப்பட்ட ஒன்றாக அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். சிலுவை என்பது ஆரம்ப கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்படி எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் பல எதிர்ப்புகளை சந்திக்கின்ற ஒன்றாகவே கிறிஸ்தவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். அதுதான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் படித்து காமிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா,
கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி எப்படி இருக்குதான்? பைத்தியமாக இருக்குதான். கவனிச்சிங்களா? பவுல் அழகாக சொல்கிறார், அழகாக எழுதி வச்சிருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் சிலருக்கு பைத்தியமாக தான் இருக்குது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழைத்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவன் ஞானத்தை கேட்டபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய். அவன் சொன்னான்ல, பைத்தியம்னால. எதை பைத்தியம்னு சொன்னான்? சிலுவை பற்றி செய்தி பைத்தியம்னால. பவுல் சொல்கிறார், நீ பைத்தியம்னு சொன்னல, அந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஆமென். இப்படிப்பட்ட செய்திலாம் பார்க்கும்போது அந்த நாட்களில் பைத்தியமாக தோன்றுனுச்சு எல்லா மக்களுக்குமே, எல்லா நாட்டவருக்குமே. அது எப்படி தோன்றுனுச்சு? எல்லா இனத்தவருக்குமே அது எப்படி தோன்றுனுச்சுன்னா அது பைத்தியமாக தான் தோன்றுனுச்சு. அதுதான் பவுல் கொஞ்சம் ரோசமாக எழுதுறாரு. என்ன எழுதுறே? நீ பைத்தியம்னு சொல்கிறல, அதை வச்சு தான்டா கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பண்ணுறார். ஒருத்தர் ரட்சிப்பதற்கு அதை தான் பயன்படுத்துகிறார் என்பதை பற்றி பேசுகிறார். இந்த சிலுவையினால மக்களை அநேக மக்கள் உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தார்கள். பாருங்க, அப்போ சொன்னாங்க பவுல் இவ்வளோ விஷயம் தெரியும் அவருக்கு. கிரேக்கர்கள் நினைக்கிறாங்க, ரோமர்கள் நினைக்கிறாங்க, யூதர்கள் நினைக்கிறாங்க, மற்ற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். இவர் என்ன பண்ணணும்? இதுக்கு எதுப்பா வம்பு, பேசாமல் வேறு ஏதாவது டீச் பண்ணிட்டு போகலாமே என்று அவர் நினைத்திருக்கலாம், விட்டிருக்கலாம். கருப்பொருள் தன்னுடைய பிரசங்கத்தின் கருப்பொருளை மாற்றி அமைத்திருக்கலாம். ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் சிலுவை சிலுவை, ஏசு ஏசு, கர்த்தர் கர்த்தர்னு தன் நிருபங்கள் எல்லாவற்றிலுமே எழுதிட்டு போகிறார். சொல்கிறார், அவரை என்று வேற யாரை நான் மேன்மைப்படுத்துவேன்? சிலுவையை குறித்து எல்லாமே வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்கிறார். திரும்ப 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 அவர் நிருபங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிலுவையை கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை காட்டாத வேத பகுதிகளே இருக்கின்றது. எல்லா நிருபங்களிலேயும் கிறிஸ்துவை தான் மையமாக வைத்து அவர் எல்லா வாரியத்தையுமே எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் எழுதின சில பகுதியெல்லாம் படித்து பார்த்தோம்னா ஒட்டாரமாக இருக்கும், பிடிவாதமாக இருக்கும். வேணுக்குன்னு அவைகளெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிப்போம் என்று அவர் பேசுகிறார். வேறு ஒன்றும் இப்போ இதை தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், வேறு ஒன்றையும் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்றார். ஏங்க, பவுல் மட்டும் கிடையாது. ஆதி நூற்றாண்டு திருச்சபை கிறிஸ்துவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் கூட பிடிவாதமாக இருக்கிறாங்க. எதுக்கு பிடிவாதமாக இருக்கிறாங்க? சிலுவையை குறித்து காரியத்திலே அவர்கள் பிடிவாதமாக இருந்தாங்க. கிறிஸ்தவர்கள் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. எதுக்கு பிடிவாதமாக இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவதில் பிடிவாதமாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதில் அவர்கள் பிடிவாதமாக இருந்தாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி சிலுவை இப்படிப்பட்ட சின்னமாக இருக்கும்போது கிறிஸ்தவர் எல்லாரும் இதை எப்படி மேன்மைப்படுத்துகிறாங்களே என்று அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் ரொம்ப ஆரம்பிச்சு. ஒரு வரலாற்று ஆசிரியர், ஒரு இறையியல்வாதி, ஜான் ஸ்டாட் என்று சொல்லக்கூடியவர், அவர் என்ன ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்கிறாருன்னா, இதற்கு பல காரணங்கள் இருக்குது. எதுக்கு பல காரணம் இருக்குது? இந்த பவுல் கிறிஸ்தவர்கள்லாம் சிலுவை சிலுவை சிலுவன்னு இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. ஆனால் சரித்திரபூர்வமாக ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இயேசுவுக்கே அவருடைய சிலுவை மரணம் மிகவும் முக்கியமானதாக இருந்திருக்க வேண்டும். அது நிமித்தமாக தான் இவர்களும் மற்ற அப்போஸ்தலரும் சீசர்களும் அதுக்கு பின்னாடி வந்த மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஏன் இதை பெரிதாக பேசுகிறார்கள், பெரிதாக நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கே அது முக்கியமானதாக இருந்ததுனால தான் எல்லாரும் அதை பிடித்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம சபையில் சிலுவையை பேசுகிறோம். எதுக்காக சிலுவை பேசுகிறோம்? இது நம்முடைய சபையின் கொள்கை என்ற அடிப்படையில் பேசி கொண்டிருக்கிறோமா? கிடையாதுங்க. அதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான். முதல்ல ஏன் சொல்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு இது முக்கியம், பிதாவாகிய தேவனுக்கு இது முக்கியம், பரிசுத்த ஆவியான தேவனுக்கு இது முக்கியம். இதற்கு நேராக தான் பிதாவாகிய தேவன் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானதுக்கு நேராக தான் நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முழு வேதாகமத்துடைய மையமே யார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆரம்ப வார்த்தையிலிருந்து கடைசி வார்த்தை வரலும் பேசப்படுற ஒரு நபர் ஒருத்தர் இருப்பார் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தையை அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. அதனால தான் கிறிஸ்தவர்கள் சிலுவையை முக்கியத்துவப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆமென். பிடிவாதமாக இருந்தாங்க, ஆர்வமாக இருந்தாங்க. ஒரு இடத்துல பவுல் சொல்கிறாரு,
கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. என்னால் பண்ணாமல் இருக்க முடியாது. என்னதான் என்னை ஸ்டாப் பண்ண நினைச்சாலும் என்னால் முடியாது என்கின்ற காரியத்தெல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆமென். கிறிஸ்தவனா சொன்னாங்க, நீ என்ன நினைச்சாலும் யார் தடுத்தாலும் நாங்கள் சிலுவையை மேன்மைப்படுத்தியே ஆவோம் என்பதில் கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. சில இடத்துல ராஜாக்கெல்லாம் சில ஆட்கள்லாம் எழும்பி இதை பேசக்கூடாதுன்னாங்க. நான் பேசக்கூடாது, என்னால் பேசாமல் இருக்க முடியாது என்பதை பற்றி தான் அவர்கள் பேச ஆரம்பித்தாங்க. எப்படி நாங்கள் கண்டவையிலும் கேட்டவையிலும் குறித்து நாங்கள் எப்படி பேசாமல் இருக்கக்கூடாது என்று பேச ஆரம்பித்தாங்க. என்று சொன்னால் சிலுவை அவ்வளவு முக்கியமாக அவர்களுக்கு இருந்ததனுடைய காரணம் இயேசு கிறிஸ்துவே அவைகளை பற்றி போதித்தபடினால்தான் அவர்கள் அவ்வளவு முக்கியமாக எடுத்துக்கிட்டாங்க. ஒருவேளை சீசர்லாம் பின்னாடி வந்து கப்சா விட்டாங்கன்னா அதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்துவுக்காவது அவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் இது சிலுவை முக்கியம் அல்ல என்று எடுத்துக்கொண்டால் என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன செஞ்சுருப்பாங்க? சீசர்கள் அவருடைய 2ஆம் வருகையின் மீது கவனத்தை செலுத்தியிருப்பாங்க. இன்னும் நம்ம பாருங்கள், சில பேருக்கு நம்ம சபையின் மீது ஒரு வருத்தம் என்னென்னா, நீங்கள் இந்த 2ஆம் வருகையெல்லாம் பற்றி பேச மாட்டேன்றீங்களே. அதெல்லாம் பேசுகிறதுனால கொஞ்சம் மக்களுக்குள்ள ஒரு பயம் வரும். எனக்கு ஆசை தான் பேசணுன்னு. ஆனால் முதல்ல இதையே மக்கள் முதல் வருகையே மக்கள் தெரிந்து கொள்ளவில்லையே. முதல் வருகையில் நடந்த சில விஷயமே மக்களுக்கு புரியாமல் இருக்குதே. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து முதல் வருகை பற்றி கேட்டு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார், எதுக்காக வந்தார் என்பதெல்லாம் பற்றி கேட்டு பாருங்க. அதுவே பேபான்னு முழிக்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல இதுலேயே கிளியர் ஆகலையே. போதிக்கக்கூடாது என்றெல்லாம் கிடையாது, போதிப்போம். ஒரு டைம்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தையே ரொம்ப மாதமாக போதிச்சோம் சபையில். ஒரு நாள் ஒரு டைமில் போதிக்க ஆரம்பித்தோம். போதிக்காமலாம் கிடையாது, போதிச்சிருக்கிறோம் சபையில், இதெல்லாம் பற்றி போதிச்சிருக்கிறோம். ஆனால் எனக்கு என்னென்னா, 2ஆம் வருகையில் இருக்கிற காரியத்தை விட முதல் வருகையில் இருக்கின்ற காரியமே அவ்வளோ இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உயிர்த்தெழுதலை போதிப்போம் பாருங்க, நிறைய விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும் தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்லியிருக்கவில்லை என்று சொன்னால் எதை தான் போதிச்சிருக்கணும். அடுத்த டாபிக் நான் அவர் பண்ண சொன்னேன், உயிர்த்தெழுதல், அவருடைய பின்னாடி வருகின்ற வருகையை பற்றி தான் பேசியிருக்கணும். ஏன்னா சில இடத்துல பாருங்கள், மத்தேயுல ஒரு அதிகாரம் ஃபுல்லாக வருகையை பற்றி பேசியிருக்கிறாரு, மார்க்கில் ஒரு அதிகாரம் பேசியிருக்கிறார், லூக்கால ஒரு அதிகாரம் பேசியிருக்கிறார் வருகை பற்றி. அப்போ நம்ம என்ன போதிக்கணும்? அவர் மரணத்தை பற்றி போதிக்கலாம். அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன தான் போய் ஆகணும். சீசர்களும் அப்போஸ்தலரும் எதை பிடிச்சிருப்பாங்க? வருகை தான் பிடிச்சிருப்பாங்க. சரி, அவர் வருகையும் போதிக்கலை, வருகை பற்றி போதிக்கலை. அப்போ சீசர்களும் அப்போஸ்தலரும் எதை பிடிச்சிருப்பாங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தின் மீது கவனம் வச்சுருப்பாங்க. இல்லைங்களா? நம்ம தலைவர் இப்படிலாம் அற்புதம் பண்ணார், எப்படியாவது இந்த அற்புதத்தை பற்றி எல்லாருக்கும் சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கும். சரி, அற்புதமே இல்லை, இயேசு கிறிஸ்துடைய போதனையின் மீது கவனம் போயிருக்கும். நல்ல போதகருப்பா, நல்லா டீச் பண்ணாருப்பா, இவ்வளோ அழகா. இப்போ பாருங்கள், நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் கூட நீங்கள் என்ன பேசுவீங்க? நல்லதும் பேசுவீங்க, கெட்டதும் பேசுவீங்க. நல்லது பேசும்போது எதை பேசுவீங்க? இப்படிலாம் பிரசங்கம் பண்ணார், அப்படிலாம் பிரசங்கம் பண்ணார்னு பேசுவீங்க. வேற ஒன்றும் பேசுறதுக்கு இருக்கு இல்லை, இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து மரணத்தை பற்றியும், அதாவது அற்புதமும் செய்யவில்லை என்று சொன்னாலும், 2ஆம் வருகையை பற்றி பேசின காரியங்கள் இருந்தாலும், மரணத்தை பற்றி இந்த காரியம்லாம் அவர் பேசவில்லை என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் எதை அதிகமாக, அவங்க சீசர்கள் அதிகமாக எதை பரப்பியிருப்பார்கள்? இன்றைக்கு புத்த மதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், புத்தருடைய போதனையை தான் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அவர் அற்புதம் பண்ணாரா? தன்னுடைய மரணத்தை பற்றி அறிவிச்சாரா? ஒன்றும் கிடையாது. இப்போ புத்த மதத்துடைய கொள்கை என்ன? அவர் டீச் பண்ணாருங்க, இப்படிலாம் போதிச்சுட்டு போனாருங்க. ஆகவே என்ன பண்ணுவோம், நம்ம மற்றவர்களுக்கு போதிப்போம் என்று போயிருப்பாங்க. இன்றைக்கும் நம்ம கிறிஸ்தவம் எப்படி போயிருக்கோம்னா, எதை மட்டும்தான், ஒருவேளை மரணத்தை பற்றியோ, உயிர்த்தெழுதலை பற்றியோ, அல்லது 2ஆம் வருகை பற்றியோ, இல்லை அற்புதங்களாம் எதுவும் செய்யாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால், நாமும் என்ன செய்திருப்போம்? சீசர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன செய்திருப்பார் என்று சொன்னால், இயேசுனுடைய எப்படி புத்தர் போதிச்சாரோ, அதை எப்படி புத்த சீசர்கள் பரப்புகிறாங்களோ, அதே போல் நம்மளும் என்ன பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்து சீசர்கள் இயேசு கிறிஸ்து செய்த போதனை தான் இந்த உலகத்தில் பரப்பி கொண்டிருப்பார்கள். ஆனால் சிலுவை மரணத்தை பற்றி கிறிஸ்தவர்கள் பிற்காலத்தில் ஆணித்தரமாக இதையே சொல்லுவோம், இதை தான் மேன்மைப்படுத்துவோம், இதை தான் பேசுவோம் என்று ஒட்டாரம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையை பற்றி பேசியிருக்கிறார், தன்னுடைய மரணத்தை பற்றி அவர் முக்கியத்துவப்படுத்தி இருந்தபடினால தான் மற்ற எல்லாருக்குமே இது முக்கியத்துவமாக இருக்கின்றது. நாம் கூட அடிக்கடி ஏன் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம்?
நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை பற்றி பேசியிருக்கிறபடியால் தான் நாமும் பேசி கொண்டிருக்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து முக்கியப்படுத்துகிறாருன்னு சொன்னால், இவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பேர் என்னென்னா, இந்த திருவிருந்துக்கு பேர் அந்த காலகட்டத்தில் பஸ்கா என்று பேர். பஸ்கா எப்படி வந்துச்சு, இந்த பேர் எப்படி வந்துச்சு? பாஷ் ஓவர், அதாவது கடந்து போதல் என்கிற காரியத்தை தான் அவங்க பஸ்கா என்று கொண்டாட ஆரம்பித்தாங்க. இந்த பஸ்கா இஸ்ரவேலர்கள் சாப்பிடுகின்ற ஒரு முக்கியமான ஒரு உணவு. எதை நினைவு கூர்ந்தார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வந்த ஒரு காரியத்தை தான் அவர்கள் நினைவு கூற ஆரம்பித்தார்கள். எப்படி பார்வோனின் கையிலிருந்தும் எகிப்தின் கையிலிருந்தும் தேவன் அவர்களை விடுதலையாக்கி அழகா ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதங்களையும் அதிர்ஷ்டம் செய்து வெளியே கொண்டு வந்தார் இல்லையா, அதை நினைவு கூறுகிற நாள் தான் பஸ்கா. இதை நினைத்து தான் ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் பஸ்காவை கொண்டாடுவார்கள். நான் 1ஆம் தேதி காலையிலேயே சொன்னேன், 1ஆம் தேதி மாலையிலையும் பேசணும். பஸ்காவை பற்றி கொஞ்சம் டச் பண்ண ஆரம்பித்தோம். பஸ்காவை பற்றி சில காரியத்தில் சொல்லார். பஸ்காவில் தான் அவர் மரிக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்தது என்பதெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவை நம்ம வச்சுக்கிட்டு என்ன பேசுகிறார், என்ன பேசணும்? பஸ்காவை தான் பற்றி பேசிட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுற இயேசு, இனிமேல் நீ பஸ்காவை நீ நினைக்காத, இனிமேல் நீ என் சிலுவை மரணத்தை நினை. கவனிச்சிங்களா? என்ன பண்ண அங்கே இருக்கிற எல்லா சீசர்களுமே ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கும், ஒரு ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கும், ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்னப்பா இவர் பஸ்காவை பற்றி ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா பஸ்காவை பற்றிலாம் விழாவாரியாக எடுத்து சொல்லாமல் அவருடைய மரணத்தை என்னமோ மறிப்பேன்றார், இதை நினைவு கூறுன்றாரு, ரத்த சிந்துவன்றார், இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரே என்ற ஒரு கேள்வி எல்லாம் வந்திருக்கும். என்ன சொல்கிறாருன்னா, பஸ்கா முக்கியம் கிடையாது, நான் உங்களுக்காக மறிக்க போகிறேனே இதுதான் முக்கியம். யோசிச்சு பாருங்க. பஸ்கா என்று சொன்னாலே யூதர்களுடைய ரட்சிப்பின் சரித்திரமே பஸ்கா தான். சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இயேசு என்ன சொல்றாருன்னா, இனிமேல் நீ இதை நினைச்சு கொண்டாடாத, இனிமேல் உனக்கான அடிக்கப்பட போகின்ற சிலுவை மரணத்தை நினைத்து துக்கப்பட்டு அழுதுட்டு உட்கார்ந்துருக்காத, கொண்டாடு அப்படின்றார். அதுதான் பேர் குட் ஃப்ரைடே. ஹலோ, பேட் ஃப்ரைடே கிடையாது, சொல்லுங்க குட் ஃப்ரைடே. நல்ல வெள்ளி, புனித வெள்ளி, புரிஞ்சுங்களா? அழுகிற வெள்ளி கிடையாது, ஒப்பாரி வைக்கிற வெள்ளி கிடையாது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நிறைய இடத்துல பாருங்கள், சில கிறிஸ்துவ சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிலுவை காட்சியெல்லாம் காமிச்சு நெஞ்சில் அடிச்சுட்டு இருப்பாங்க பாருங்கள், ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. திரும்ப சொல்ல தப்பு கிடையாது, ஆனால் அதோடு நின்று விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் சிலுவை மரணத்தை நினைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்போ ரட்சிப்பின் சரித்திரத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால், நீ எகிப்தின் பிடியில் இருந்த வந்த நிகழ்வுகளை நீ நினைவு கூற வேண்டும் என்பதுதான் காரியம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சிலுவையில், கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர் தெழுவது தான் முக்கியம் என்பதை அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த திருவிருந்தின் மூலமாக காண்பிக்க இருக்கின்றார். பஸ்கா உணவு சாப்பிடுவது என்பது பார்த்திங்கன்னா, கல்யாண வீட்டில் போய் நம்ம சாப்பாடு போடும்போது வேகத்தில் சாப்பிட்ற மாதிரிலாம் இந்த பஸ்காவை யாரும் சாப்பிட முடியாது. புரியுதுங்களா? இப்போ கல்யாண வீட்டில் சாப்பிடும்போதே பின்னாடி வந்து நின்றுவாங்க. ஏன் பின்னாடி வந்து நின்றுவாங்க? டேய் சீக்கிரம் நீ எழுந்து பின்னாடி வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னு வாங்குவாங்க. நல்லா மெதுவாக சாப்பிட்ற ஆட்கள் கூட கல்யாண வீட்டில் போய் உட்காந்து வேகத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. கரெக்டாக பிரியாணி பேஷன் கொண்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா இவன் வேகத்தில் சாப்பிட்டு அடுத்தது பீஸ் கிடைக்குமான்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவான். ஆனால் பஸ்காவில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. வேகத்தில் பரபரப்பெல்லாம் வேகத்தில் அள்ளி லபக்குலாம் விழுங்க முடியாது. இது பார்த்திங்கன்னா கடை வென்று சாப்பிடுகின்ற ஒரு சாப்பாடு அல்ல. இந்த சாப்பாடு குடும்பத்தின் தலைவர் நடுவில் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, சாப்பிடும்போது இவங்க 1 by 1 அவர்கள் அதை சாப்பிட ஆரம்பிப்பார்கள். அது கொடுக்கும் போதெல்லாம் நிறுத்தி நிதானமாக இது ஏன், இது எதனால என்பதை குடும்பத் தலைவர்கள் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இதுதான் என்கின்ற விளக்கத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு காரியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். ஹலோ, எவ்வளோ ப்ராசஸ் பஸ்காவில், அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. சும்மா ஏதோ வேகத்தில் டக்குன்னு பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. அப்பத்தை எடுத்து பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல பிட்டு என்ன சொல்லுவாங்க, இது உங்கள் முன்னோர்கள் சாப்பிட்ட உபத்திரவத்தின் அப்பம் என்று சொல்லி கொடுப்பார்கள். டக்குன்னு பண்ணுற வேலை கிடையாது. ஏன் இது உபத்திரவத்தின் அப்பம் என்று சொன்னால், எகிப்திலே தேவனுடைய ஜனங்கள் உபத்திரவப்பட்டதை நினைக்க வேண்டும் என்பதற்காக.
அது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிட்றதே ஒரு உபத்திரவமாக தான் இருந்துச்சு. பஸ்கா கிளம்பும்போது எப்படி உட்காந்து சாப்பிட்டாங்களா, இல்லை இலை போட்டு சாப்பிட்டாங்களா? எல்லாம் கவனமாக கேளுங்க. சாப்பிடுறது முன்னாடி எல்லாம் ரெடி, காலில் செருப்பு கூட போட்டுக்கன்றார். நம்மள எங்க சாப்பிடும்போது செருப்பு போட்டு யாராவது சாப்பிடுவாங்களா? இவர் என்ன பண்ணாரு, எல்லாரும் பாதரட்சியெல்லாம் போட்டுக்க, தடியை கையில் வச்சுக்க, எல்லாம் ரெடியாரு. ஏன்னா ஏற்கனவே உபத்திரப்பட்டாங்க. பஸ்கா கூட இவங்க அங்கே சாப்பிட்ற கடைசி உணவு, எங்கே இஸ்ரவேல்ல, அதாவது எகிப்தில் இவங்க சாப்பிட்ற ஒரு லாஸ்ட்டு உணவு, கடைசி உணவு. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே உபத்திரமாக இருந்தது. அது மட்டும் அல்ல, இது புளிப்பில்லாத அப்பமாக இருக்கப்பதான் ருசியும் இருக்காததில்ல. ஏதாவது ருசியாக இருந்தால் கூட ஏதோ நாக்கு கொஞ்சம் ருசியாக இருந்தால் கொஞ்சம் உள்ள புல்க்குன்னு உள்ளே போகும். ருசியே இல்லைன்னா ஐயே, சில பேர்லாம் இப்போ ருசியே இல்லைன்னா ஒரு மாதிரி பண்ணுறது மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்தளவுக்கு அது இருந்துச்சு. படிப்போம். உபாகம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். உபாகம் 16:3 அங்கே சொல்கிறார், இந்த அப்பத்தை பற்றி அங்கே சொல்கிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி. பாருங்க, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை என்ன சொல்றார், ஒரு பிரமாணமாவே சொல்றார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி. கவனிச்சிங்களா? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி. பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை. என்ன சொல்ற, இந்த அப்பத்துக்கு என்ன பேர்? நான் உபத்திரத்தின் அப்பம் சொன்னேன் இல்லையா? இங்க கரெக்டா சொல்றாரு. இது என்னன்னா சிறுமையின் அப்பம், சிறுமையின் அப்பம், உபத்திரத்தின் அப்பம், சிறுமையின் அப்பம் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும் சொல்றாரு. கரெக்டா சொல்றாரு. இந்த சாப்பாடு என்ன, பஸ்கா என்ன அப்படின்னு சொன்னா, இது உபத்திரவத்தின் சிறுமையினுடைய அப்பம். 7 நாளும் எப்படி சாப்பிடணுமா? புளிப்பில்லா அப்பம் தான் சாப்பிடணும். யோசிச்சு பாருங்க. புளிப்பில்லா அப்பம்னா சில பேருக்கு இன்னும் புரியல. என்னன்னா, மாவு ஆட்டின உடனே தோசை சுட முடியுமா? எப்படி இருக்கும்? ஹார்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்காது. யாருமே அன்னைக்கே மாவு அரைச்சிட்டு வந்த உடனே உட்காருங்க இட்லி சுடுறேன், உட்காருங்க தோசை சுடுறேன்னு சொன்னால் வரவே வராது. அந்த மாவில் வராது. கொஞ்சம் புளிச்சாதான் சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லை நல்லாவே இருக்காது. இங்கே யோசிச்சு பாருங்கள். 7 நாளளவு என்னத்தை சாப்பிட்டு ஆகணும்? சிறுமை நப்பத்தை தான் இவர்கள் சாப்பிட்டு ஆக வேண்டும். சாப்பிட்ட போது என்ன நடந்தது என்று சொன்னால், எகிப்திலே தலைச்சன் பிள்ளைகளெல்லாம் சாக ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது பார்வோன் அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் வெளியே போங்கள், கெட் அவுட், வெளியே போங்க. ஆகுதான் கர்த்தர் ரெடியா, ரெடியாக இருப்பா, ஆர்டர் வரும், வெளியே கிளம்புன்னு ஆர்டர் வந்து உடனே கிளம்ப ஆரம்பிச்சிருங்க என்பதற்காக தான் இந்த காரியத்தெல்லாம் தேவன் சொல்ல ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, இவர்கள் சாப்பிட்ட போதே விடுதலை அவர்களுக்கு கிடைத்து விட்டது. சாப்பிடும் போதே ஆகவேதான் விடுதலை உனக்கு கிடைக்கும் என்பதனால்தான் ஆயத்தத்தோடு இதை சாப்பிடு என்று சொன்னார். யூத பாரம்பரியம் என்பது மிகவும் இந்த உலகத்திலே உயர்தரமான ஒரு பாரம்பரியம். இன்னைக்கு யூத பாரம்பரியத்தை தான் சொல்லப்போனால் நம்முடைய இந்திய கலாச்சாரம் கூட அதிகமாக பின்பற்றுகிற எந்த பாரம்பரியத்தை பின்பற்றுகிறார்கள் சொன்னால் யூத பாரம்பரியத்தை தான் அதிகமாக பின்பற்றுகிறார்கள். நம்ம தமிழில் நடக்கின்ற எல்லா பாரம்பரியத்துக்கு பின்னணியில் இருப்பது யூத பாரம்பரியமாக இருக்கின்றது. இப்போ இயேசுதான் இங்கு தலைவர். இந்த தலைவர் பஸ்காவுக்கு இவர் தான் தலைவராக உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சாப்பிட்ட உபத்திரவத்தின் அப்பம் என்று சொல்கிறாரா? இல்லை. என்ன சொல்லியிருக்கணும்? அவர் முன்னோர்கள், வீட்டின் தலைவர்கள், அவங்க என்ன சொல்லணும்? இது உங்கள் முன்னோர்கள் சாப்பிட்ட உபத்திரவத்தின் அப்பம், சிறுமையின் அப்பம் என்று சொல்லியிருக்க வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு யூதனாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கணும்? கூட உட்கார்ந்துருந்த எல்லாருமே யாரு? எல்லாமே யூதர்கள். யூதர்கள்ட்ட உட்காந்து என்ன சொல்லணும்? அப்பத்தை எடுத்துப்பிட்டு என்ன சொல்லணும்? இது உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் சாப்பிட்ட, எகிப்து விட்டு கிளம்ப போறப்ப சாப்பிட்ட இது உபத்திரவத்தின் அப்பம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னது இவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்னடா அது, இந்த வார்த்தைலாம் சொல்லல. இன்னொன்று சீசர்களுக்கு ரொம்ப குழப்பமாகவே இருந்துச்சு. என்ன நம்ம ரபி, நம்ம போதகர், இதெல்லாம் வீட்டின் தலைவர், குடும்ப தலைவர் இப்படிலாம் சொல்லணும், இதை சொல்லாம இவர் வேற மாதிரி சொல்றாரு. கவனமாக கேளுங்க. அப்பா அவங்களுக்கு புரியல எதுவுமே. அவர் சில பேர்லாம் அவர் செய்கிறது எப்போது ரைட்டாக செய்வார்ன்ற சாக்கு அந்த போக்குலேயே எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவர் கொடுக்குறத வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் பிற்காலத்தில் தான் எல்லாம் புரிய ஆரம்பிக்கின்றது.
அவர் சரீரத்தை குத்தினார்கள், பிளந்தார்கள், இது என் சரீரம் என்று சொன்னார் அல்லவா. உனக்காக பிக்கப்படுகின்ற என்னுடைய சரீரம் என்று சொன்னார் அல்லவா. அதை நினைத்து பாருன்னு சொல்றார். அதே போல திராட்சை ரசமும் அவர்கள் மத்தியிலே பாரம்பரியமான ஒன்றாக இருந்த ஒரு காரியம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் இந்த பஸ்காவை கொண்டாடும் போது 4 கோப்பை வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கோப்பை குடிக்கும் போதும் குடும்பத் தலைவர்கள் அதை பற்றி அவர்களுக்கு போதிப்பார்கள். முதலாம் கப்பை எடுப்பாங்க, எல்லாரும் முதலாம் கப்பை எடுக்கணும். முதலாம் கப்பை எடுத்து என்ன பண்ண குடிக்கும்போது எல்லாருக்கும் சொல்லுவார், இது என்ன தெரியுமா, 2வது கப் எடுக்கும்போது, 3வது கப் எடுக்கும்போது, 4வது கப் எடுக்கும்போது என்ன ஏது என்பதெல்லாம் குடும்பத் தலைவர்கள் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு கோப்பையும் குடிக்கும்போது அவர் என்ன சொல்லி கொடுப்பாங்க, தேவனுடைய 1வது கோப்பையை குடிக்கும்போது தேவனுடைய வாக்கு தத்துவத்தை சொல்லி குடிப்பார்களாம். தேவன் அவர்களுக்காக என்னென்னலாம் வாக்கு கொடுத்தார், கொண்டு வருவேன் என்று சொன்னாரே, கொண்டு வந்தாரே என்று சொல்லி குடிக்க ஆரம்பிப்பார்கள். 2வது குடிக்கும்போது கானானுக்கு கொண்டு போவேன் என்று சொன்னாரே, கொண்டு வந்தாரே என்று சொல்லி அப்படி ஒவ்வொரு கோப்பையும் குடிக்கும் போதெல்லாம் அவர்கள் எதற்காக குடிக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து அதை போதித்து தான் அங்கு குடிக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மத்தேயு 14:20, மார்க் 14:23 பின்பு அவர் 22 படிக்கிறவன், அவர்கள் போஜனம் பண்ணுங்கள், இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஷாக்கா இருக்காது. ஏன் உங்களுக்கு ஷாக்கா இருக்காது? நமக்கு வார வாரம் இதை சொல்லியே நம்ம சொன்னதுனால நமக்கு ஷாக்கா இருக்காது. காலாங்காலமாக யூதர்கள் பஸ்கா என்று வரும்போது அவர்கள் போதித்த போதனையே இங்கிட்டு மாறுது, டீச்சிங்கே மாறுது. இவ்வளவு நாள் சொல்லிக் கொடுத்த போதனை கிடையாது. இப்போ சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இது வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. 23 அவர் பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதை பானம் பண்ணினார், அதில் பானம் பண்ணினார்கள். அப்போ இன்னொரு இடத்துல சொல்லப்படுறது பாருங்க, இதை படிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்கள் நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. கவனமாக்கல இன்னொரு விஷயம் சொல்றேன். குடிக்கிறதுக்கு முன்பாகவே ஒருவேளை இயேசு கிறிஸ்து ரத்தம்னு சொல்லியிருந்திருப்பார் என்று சொன்னால் யூதர்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். அங்கே குடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப குடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருப்பாருன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். யோசிச்சு பாருங்க, யூதர்களுக்கு இரத்தத்தை குடிக்கக்கூடாது என்பது சட்டம். இன்னும் சொல்லப்போனால் யூதர்களுக்கு ரத்தம் சாப்பிடக்கூடாது என்பதே அவர்களுக்கு பிரமாணமாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவங்க காலாகாலமாக ஒரு காரியத்துக்கு எதிர்பார்ந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு பெரிய ஒரு இடல் பண்ணுற மாதிரியே இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய, அங்கே என்ன என்னுடைய சரீரன்றாரு, இங்கே பார்த்தா என்னுடைய ரத்தமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இன்னும் சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா தெரியல. திரும்ப கணக்கு அந்த டைமில் அவங்களுக்கு ஒன்றும் அவைகளை பற்றி புரியல, அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் சொல்கிறேன், உயிர் தெழுந்த பிறகு எல்லாமே அவங்களுக்கு நன்றாக புரிய ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு புரியல, பிற்பாடு புரிகின்றது. கவனமாக கேளுங்க, பஸ்கா பெரிதல்ல, இப்போ நான் செய்ய போகிற புதிய உடன்படிக்கை தான் பெரிது என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து. இங்கு பஸ்காவை அப்படியே திருவிருந்தாக மாற்றுகிறார். ஹலோ, புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம கொண்டாடுறது பஸ்கா அல்ல, நம்ம கொண்டாடுறது திருவிருந்தை கொண்டாடுகின்றோம். கடைசி பஸ்கா, ஆனால் முதல் திருவிருந்து. எல்லாம் சொல்ல, கடைசி பஸ்கா ஆனால் முதல் திருவிருந்து, என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல சொல்றாரு, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான பானத்தை ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்றால் என்ன அர்த்தம்னா, நான் வருமளவும் இதை தொடர்ந்து செய்யுங்கள் என்கின்ற காரியத்தை வலியுறுத்துவதையும் நான் இங்கு பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆமென். ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, இது ஒன்றுதான் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ சபைக்கு தொடர்ந்து செய்ய சொன்ன ஒரு புனித சடங்கு. ஆகதான் ஒவ்வொரு மாதமும் முதல் நாளில் திருவிருந்தை நாம் ஆசரிக்கின்றோம், 2வது வாரத்தில் நாம் திருவிருந்தை ஆசரிக்கின்றோம். இன்றைக்கு மதங்கள் என்று சொல்லக்கூடியது ஏராளமான சடங்கு சம்பிரதாயங்கள் வச்சிருக்கிறாங்க. நம்ம கிறிஸ்துவ சபையில் நல்லா கவனமாக கேளுங்க, கிறிஸ்துவ சபையில் 2 சடங்கு மட்டும்தான் இருக்கின்றது,
வேறு சடங்கெல்லாம் கிடையாது. சபைக்கென்று தேவன் கொடுத்த 2 விதமான சடங்கு என்னவென்று சொன்னால், ஒன்று ஞானஸ்நானம், இரண்டாவது திருவிருந்து. ஆமென். அதுதான் திருவிருந்து. கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கண்டிப்பாக திருவிருந்தில் கை வைக்க வேண்டும். ஞானஸ்தானம் என்று சொல்லக்கூடியது வாழ்க்கையில் ஒரு முறை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், கிறிஸ்தவத்தில் நிறைய முறை ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். சில பேர்லாம் வந்து ஒவ்வொரு சர்ச்சுக்கு போனால் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நீ இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிற, நீ அங்கே எடுத்த ஞானஸ்தானம் செல்லுபடி ஆகாது, இப்போ நான் ஒரு முக்குனா தான் இங்கு செல்லுபடி ஆகும் என்பதெல்லாம் இன்றைக்கு நிறைய இடத்துல டீச்சிங் நடந்துகிட்டு இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கேயாவது போனால் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்லுங்கள். இல்லைங்க, நீங்கள் ஒரு முக்கம் வேணாங்க, ஏற்கனவே எடுத்தாச்சு. இல்லைன்னு நீ அங்கே தப்பாக ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது, திருவிருந்து மட்டும்தான் ஞானஸ்தானம் ஒரு முறை எடுக்கணும். திருவிருந்து என்று சொல்லக்கூடியது தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு புனித சடங்கு. எதற்காக சிலுவை மரணத்தை நினைவு கூறும்படி சொன்னார் என்று சொன்னால், அதுதான் மிக முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பை கொண்டாட வேண்டும் என்று சொல்லவில்லை. ஹலோ ஹலோ கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க சொல்லலை. புரியுதுங்களா? அவருடைய அற்புதங்களை கொண்டாட வேண்டும் என்று சொல்லலை. அந்த மாதிரிலாம் அற்புதமாக என்ன பண்ணி ஒன்றும் பண்ண மாட்டேன்றீங்க, இந்த அற்புதத்தை கொண்டாட அந்த அற்புதத்தை கொண்டாடுறலாம் சொல்லலை. அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி செய்ய சொல்லியிருக்கிறார். அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூறும்படி தேவன் சொல்லியிருக்கிறார். அநேக சபையில் பார்த்தீங்கன்னா சிலுவைக்கு முக்கியத்துவமே இல்லை. அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு முக்கியத்துவமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மறந்துட்டாங்க. ஆகவே கர்த்தர் சொன்னார், நீ மறக்கக்கூடாது. எதை மறக்கக்கூடாது? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை மறக்கக்கூடாது. அவருடைய சரீரத்தில் பட்ட பாடு சிந்தின ரத்தத்தை நீ மறக்கக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இதை நினைவு கூறும்படி செய்ய சொல்லியிருக்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்ட பிறப்பு மற்ற எதுவுமே அவங்களுக்கு முக்கியமாக தோன்றாது. சில பேர் பாருங்கள், கரெக்டாக திருவிருந்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், ஆனால் சிலுவை மரணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இந்த திருவிருந்து மேலே, அந்த அப்பம் ரசம் இதை வாங்கி குடிச்சிடணும், அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிருச்சு. கிறிஸ்தவங்களுடைய மனநிலை அப்படி தான். ஹலோ, நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் வந்து அதாவது நீங்கள் அப்பம் சாப்பிட்றது குடிக்கிறது அதோட விஷயம் கிடையாது. விஷயம் என்னன்னா, அதை நினைவு கூறுவது தான் விஷயம். சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூறுவது தான் விஷயம். சாப்பிட்றதுல ஒன்றும் கிடையாது. போனியா, அப்போ சாப்பிட்டியா, திருவிருந்து எடுத்தியா, ரசத்தை குடிச்சியா, மக்கள் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சபை அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மாநிலத்தை பற்றி நிறைய பேர் சொல்ல போகிறோம் பாருங்க. அது கிடையாது. அதை விட முக்கியமானது என்ன? அவருடைய மரணம், அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆகவே தேவ பிள்ளைகளே, சபையாக நாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கும் சிந்தப்பட்ட இரத்தத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தனிப்பட்ட வாழ்விலும் இயேசு கிறிஸ்துவின் பிக்கப்பட்ட சரீரத்துக்கும் சிந்தப்பட்ட இரத்தத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் முக்கியத்துவப்படுத்தும் போது இயேசுவை கனம் பண்ணுகிறீர்கள். ஆமென். ஏன் இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் கொடுத்தார் என்று சொன்னால், இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே தீர்வாக இருக்குது. சில நேரத்தில் நம்மளை பரிசோதனை பண்ணணும். இன்றைக்கி நம்மளை டெஸ்ட் பண்ணலாங்களா? இங்கே 2 விதமான கூட்டத்தார் இருக்கிறோம். ஒரு கூட்டத்தார் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற கூட்டம், சிறப்பாக வாழ்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க இல்லைங்களா? சிலர் பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே நல்லா இல்லை, ஒரு சிலர் நல்லா இருக்கிறீங்க, நல்லா வாழ்கிறீங்க இல்லைங்களா? அந்த குரூப் ஒருத்தங்க இங்கே இருக்கிறீங்க. இன்னொரு குரூப்பு இங்கே உட்காந்துருக்கிறீங்க. என்ன குரூப்பு? நல்லா இல்லாத குரூப், கஷ்டத்தை சந்திக்கிற குரூப்பு, பிரச்சனையை சந்திக்கிற குரூப்பு, போராட்டங்களை சந்திக்கிற குரூப் இருக்குது. ஹலோ, 2 குரூப் உட்காந்துருக்கீங்களா? உங்களை நம்ம டெஸ்ட் பண்ணலாங்களா? முதலாவது குரூப்பு டெஸ்ட் பண்ணணும். எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா, நீங்கள் நன்றாக வாழும்போது, நன்றாக சாப்பிடும்போது, நன்றாக ஜீவிக்கும்போது நான் கேட்கின்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நினைவு கூறுகிறீர்களா? இரத்தத்தை நினைவு கூறுகிறீர்களா? இதெல்லாம் அவர் தான் எனக்கு கொடுத்தார் என்று நினைவு கூறுகிறீர்களா? ஹலோ, அன்றைக்கு நேரத்தில் ஆகுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னார் ஆண்டவர், இதெல்லாம் உனக்கு வரும், திரட்சி ஆகி நல்ல எல்லாம் சூப்பராக வருவேன். அவரை மறந்துடாதபடிக்கு
எச்சரிக்கையாயிரு. கவனிச்சிங்களா? ஒரு குரூப் நான் சொல்கிறேன், நல்ல வசதி வாய்ப்போடு நீங்கள் வாழலாம். ஆனால் ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் சிந்தப்பட்ட இரத்தத்தையும் மறந்து விடாதீர்கள். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பியுங்கள். ஒருவேளை முக்கியத்துவம் இல்லைன்னு சொன்னால் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதிகமாக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கும் சிந்தப்பட்ட இரத்தத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக மாறுங்கள். இதால தான் நான் வாழ்ந்தேன், இதால தான் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய சரீரத்தினாலும் இரத்தத்தால தான் நீ நல்லா இருக்கிறேன், அவர் கிருபையால தான் இருக்கிறேன், அவர் தயவால தான் இருக்கிறேன். ஆமென். ரெண்டாவது, கஷ்டப்படுற குரூப்பு, கஷ்டத்தில் இருக்கிறவங்க குரூப்பு, பல பிரச்சனை சிக்கி தவிக்கிற குரூப் இருக்கிறாங்க. சிலருடைய வாழ்வே தாறுமாறாக போகிற வாழ்வுலாம் இருக்குது. அப்படிப்பட்ட மக்களை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் போகிறீர்களா? நான் சொல்கிறேன், உங்களுக்காக தன் சரீரத்தையே பிக்க ஒப்பு கொடுத்தவர், உங்களுக்காக தன் ரத்தத்தை சிந்த ஒப்பு கொடுத்தவர் உங்கள் பிரச்சனை தீர்க்க மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நீங்கள் அதை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர் நமக்காக மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்கின்ற அந்த வார்த்தையை கேட்கிறீர்களா? ஆண்டவரே, உண்மையே நீர் கொடுத்தீரே, உங்களுடைய சரீரத்தையே பிக்க ஒப்பு கொடுத்தீரே, உங்களுடைய ரத்தத்தையே சிந்த ஒப்பு கொடுத்தீரே, இந்த பிரச்சனைலாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை என்று சொல்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் அவருடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், அப்படி கொடுக்கும்போது நான் அதனால் வரக்கூடிய நன்மைகளை நீங்கள் உங்கள் வாழ்வில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். புரிஞ்சுங்களா? ஏதோ வந்தோம் போனோம், ஏன் கிறிஸ்துவத்தில் சேர்ந்துட்டோம், கிறிஸ்துவ பேரை மச்சிட்டோம், ஏதோ வார சர்ச்சுக்கு போயிட்டு வரோம் என்று இருக்கிறீர்களா? அல்லது ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்களா? தேவப்பு நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். புரிஞ்சுங்க? பக்கத்துக்கு புரிஞ்சான்னு கேளுங்க. மறந்து விடக்கூடாது. வாழ்க்கை நல்லா போகுதோ இல்லையோ, சிலுவையை நம் வாழ்வில் மையமாக இருக்க வேண்டும். வேற எதுவுமே மையம் கிடையாது. சபையிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்விலே சிலுவை மரணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சிலுவையின் மரணத்தின் அர்த்தத்தையும் இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். திரும்ப மார்க் 14 போவோம். அது மட்டுமல்ல, அடிக்கடி காட்சி அளிக்கும் போதெல்லாம் பிற்காலத்தில் போவோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கூட நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, எல்லார்ட்டையும் பாருங்க, என்னைய பாருங்க, நான் உயிரோடு வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. கவனமாக கேளுங்க. உயிர் தெளிந்த பிற்பாடு டஸ் புசுன்னு எல்லாருக்கும் முன்னாடி தோண்டிப்பா, நான் வந்துட்டேன் பார்த்தியா, நான் வந்துட்டேன்னு போய் சொல்லு அப்படின்லாம் சொல்லல. கவனிச்சிங்களா? இன்னைக்கு மக்கள் பாருங்க வேற மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. கவனமாக கேளுங்க. அவர் திரும்ப மக்களுக்கு காட்சியளிக்கும் போதெல்லாம், நோட்டீஸ் பாயிண்ட், நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும், விட்டுறாதீங்க, கோட்டை விட்டுறாதீங்க. காட்சியளிக்கும் போதெல்லாம் பழைய ஏற்பாட்டு வசனங்களை அவர்களுக்கு விலக்கி காண்பித்தார். கிறிஸ்துவானவர் இப்படி வரணும், பாடுபடணும், மரிக்கணும், ரத்த சிந்தணும், பிற்பாடு அவர் உயிர் தர வேண்டும் என்கின்ற காரியத்தெல்லாம் அழகாக அவர்களுக்கு விலக்கி காண்பிக்கின்றவராகவே இருந்தார். சில இடத்துல பிரசங்கம், எங்க மேசியா பாடுபட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் தெரியாதா என்பதை பற்றியெல்லாம் அவங்கள்ட்ட தோன்றும் போதெல்லாம், அவங்கள்ட்ட காட்சியளிக்கும் போதெல்லாம் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற எல்லா வசனத்தை நினைவு கூற வைக்கிறார். தீர்க்கதரிசிகள் எழுதின புஸ்தகம், நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து எதை பேசுறாரு? தன்னுடைய மரணத்தை பேசுறாரு, சரீரம் பிக்கப்படுவதை பேசுறாரு, ரத்தம் சிந்தப்படுவதை பேசுறாரு, உயிர்த்தெழுதலை பற்றி பேசுறாரு. ஆமென். கவனிச்சிங்களா? பேதுரு, யோவான், பவுல் இதெல்லாம் பின்னாடி போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். எப்படி போதிச்சாங்க? இவர்கள் எல்லாரும் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். அப்போ இயேசுக்கு முக்கியமாக இருந்தது என்ன? அவருடைய மரணம், அவருடைய சரீரம் பிக்கப்படுவது, அவருடைய ரத்தம் சிந்தப்படுவது, அடக்கம் பண்ணப்படுவது, உயிர்த்தெழுதல் தான் இயேசுக்கு முக்கியமான ஒன்றாக இருந்தது. திரும்ப அதை பற்றி பேச ஆரம்பித்தார். இவங்க எல்லாமே அப்போஸ்தலர்களும் சீசர்களும் பிற்காலத்தில் வந்த நிருபத்தில் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு இயேசு சொன்ன காரியங்கள் முக்கியமானதாக இருந்தபடியால் தான் அதை ஆணித்தரமாக
போதிக்க ஆரம்பித்தாங்க. இல்லைன்னா அவங்க நமக்கு ஏன்பா அந்த பாருங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. நிருபங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் மையமாக இருந்தது. சில சொல்லுவாங்க பேதுரு மீன் பிடிக்காதவங்க, அவருக்கு என்ன தெரியும்? இல்லை 1 பேதுரு 2 பேதுரு எடுத்து படித்து பாரு, நிருபங்களை படித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டில் பல காரியத்தை மேற்கோள் காட்டி பேசியிருப்பார். இயேசுவின் ரத்தத்தை மற்ற எல்லாரும் காமிச்சதை விட இவர் காமிக்கிறாரு, விலையேற பெற்ற ரத்தம். வேற யாரும் காமிக்கலைங்க. வேற எந்த அப்போஸ்தலர்களும், வேற பவுல் கூட பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்றது என்பதை பற்றி அவர் கூட சொல்லலை. யார் எழுதி வச்சிருக்கிறாரு? அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் என்று சொல்லி யார் எழுதினது? எல்லாரும் சொன்னாங்க அவன் படிக்க தெரியாதவன், அவன் கல்லாதவன், அவனுக்கு என்ன தெரியும் என்று சொன்னால், அவர் எங்கே இதெல்லாம் கற்றுக்கிட்டார்? இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டார். திருவிருந்து சொல்லும்போது கற்றுக்கொண்டார். உயிரோடு வாழ்ந்தபோது சொன்னபோது கற்றுக்கொண்டார். உயிரோடு இருக்கும்போது முக்கியமாக பேசுனது இதுக்கு தான் வந்தேன். மரிக்க லாஸ்ட் உணவு பஸ்கா உணவில் கூட பஸ்காவை பற்றி பேசாம எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறாரு? தன் சரீரம், தன்னுடைய ரத்தத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். உயிர் தெளிந்த பிற்பாடு எதை பற்றி பேசுறாரு? நான் வந்துட்டேன், நான் உயிரோட வந்துட்டேன், பாருங்கன்னு சொல்லல. எங்கெல்லாம் போனாரோ, எங்கெல்லாம் உயிர் தெளிந்த இயேசு காட்சி கொடுத்தாரோ, அங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு வசனங்களை தான் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறவராக இருந்தார். என்ன சொல்ல போனா, பழைய ஏற்பாட்டை இவ்வளோ நாட்கள் யாரும் வாசிக்காத விதத்தில் எப்படி வாசிக்க வேண்டும் என்பதையே கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார். அவங்க முன்னாடி பழைய ஏற்பாட்டை படிச்சிருப்பாங்க. ஆனால் இனிமேல் படிக்க போகிற பழைய ஏற்பாடு அவங்க கண்ணுக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும். முன்னாடி அவங்க எதை போட்டு படித்தார்கள்? நியாயப்பிரமாணம் என்ற கண்ணாடியை போட்டு படித்தாங்க. இப்போ எப்படி படிக்க போகிறாங்கன்னா, இயேசு என்ற கண்ணாடி போட்டு பழைய ஏற்பாட்டையே படிக்க போகிறாங்க. இப்ப இயேசு என்ற கண்ணாடி போட்டு பழைய ஏற்பாட்டை படிச்சா எல்லா இடத்துலயும் அவர் தான் தோன்றாரு. நம்ம ஆளு பேதுரு பிரசங்கம் பண்றாரு. முதல் பிரசங்கத்திலே பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பல வாசனம் எடுத்து மேற்கோள் காட்டுறாரு. அங்க என்ன சொன்னாரு? யோவேல் என்ன சொன்னார்? தாவீது என்ன சொன்னாங்க? பழைய ஏற்பாட்டை இப்ப அவங்க பார்க்கும் போதெல்லாம் அவங்க தோன்றுவது இயேசுவை பார்க்க ஆரம்பித்தார்கள். திருவிருந்திலிருந்து போதித்த பிறகு, உயிர் தெழுந்த பிறகு பழைய ஏற்பாட்டை எப்படி படிக்க வேண்டும் என்ற வியாக்கியான வகுப்பையே இயேசு நடத்த ஆரம்பிக்கிறார். ஹலோ, பைபிள் காலேஜ் நடக்குது. என்ன பைபிள் காலேஜ்? உயிர் தெழுந்த கிட்டத்தட்ட 50 நாட்களாக 40க்கும் மேற்பட்ட நாட்களாக என்ன டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு? பைபிள் காலேஜ் டீச்சர் மாதிரி பழைய ஏற்பாட்டை வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாட்டை படிச்சு பாரு. அவர் உயிரோடு இருந்து போது சொன்னார், வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் இவைகளே என்று சொல்ல ஆரம்பிச்சார். அங்க மட்டும் இல்லை, இப்ப எல்லாம் உயிர் தெழுந்த பிற்பாடு இந்த சீசர்கள் எல்லாருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு கண்ணுக்கு வருது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்க கண்ணுக்கு வர ஆரம்பிக்குது. ஆமென். ஹலோ, வேதத்தை படிக்கும்போது சும்மா படிக்காதீங்க, ஒரு கண்ணாடி போட்டு படிக்கணும். என்ன கண்ணாடி? இயேசு என்று சொல்லக்கூடிய கண்ணாடி போட்டு படிங்க. படிச்சிங்கன்னா எல்லாம் கிளியராக உங்களுக்கு தெரிய வரும். நம்ம பட்டு மத கண்ணாடி போட்டு படிக்கிறோம். ஆகவேதான் நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாகவே தெரியுது. நமக்கு மத கண்ணாடி போட்டு கிறிஸ்துவ மத கண்ணாடி போட்டு படிக்கிறதுனால தான் எல்லாமே நமக்கு என்ன சடங்கு, என்ன சம்பிரதாயம், இது செய்யணுமா அது செய்யணுமா? இல்லைங்க, இயேசு என்ற கண்ணாடி போட்டு வேதத்தை படிக்க ஆரம்பிங்க. திருவிருந்தில் போதித்தார், இயேசு வைத்து பழைய ஏற்பாட்டையே நாம் பார்க்க வேண்டும், மற்ற யாரையும் வைத்து கிடையாது. ஏன்னு சொன்னால் அவரே சொல்லி கொடுத்து சென்றபடியால் தான் சீசர்கள் பழைய ஏற்பாட்டை பார்க்கிற விதமே இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் வேதத்தை பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஆமென். இனிமேல் என்ன கண்ணாடி யூஸ் பண்ணணும்? ஆமென். இயேசுவிலே நீங்கள் தேவனை காணலாம், அவரை பார்க்க முடியும். ஆமென். சரி, அவருடைய மரணத்தில் என்ன நடந்தது, நமக்கு என்ன பெனிஃபிட் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3வது பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா 2 சேர்த்து பார்க்க போகிறோம். மரணத்தில் உண்டான அர்த்தங்களும் பிற்பாடு நன்மைகளும் சேர்த்து நம்ம பார்க்க போகின்றோம். ஏன் மரித்தார்? அவர் மரணத்தின் பாவங்கள் போகும்படிக்கு. ஏன் மரித்தார்? நம் நீதிமான்களாகும்படிக்கு. ஏன் மரித்தார்? கோபாக்கினை யாவையும் அவர் எடுத்துக்கொள்ளும்படிக்கு. ஏன் மரித்தார்? என் சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கும்படிக்கு. திருவிருந்திலும் போதிக்கிறாரு, உயிர் தெழுந்த பிறகும் இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டே இருக்கிறார். அவர் மரித்ததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அவர் சாப்பிட்ட உணவின் போதே அவர் வெளிப்படுத்தினார். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். முதலாவது பாயிண்ட் நோக்கம் என்ன என்று சொன்னால் 5 நோக்கங்களை சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து போதித்த 5 போதனைகள்.
எதிலிருந்து போதித்த போதனைகள்? திருவிருந்திலிருந்து போதித்த 5 விதமான போதனைகள் என்ன? முதலாவது போதனை என்ன அவங்களுக்கு காமிக்கிறார்னா, இது என்னுடைய சரீரமாக இருக்குன்னு சொன்னார்ல, அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது சொல்வதன் மூலமாக என்னத்தை காண்பிக்கிறார் என்று சொன்னால், நமக்கு பதிலாளாக இருக்கும்படி மரித்தார் என்பதை தேவன் காண்பிக்கிறார். பதில் சொல்லுங்க, பதிலாள் சொல்ல, பதிலாள். ஓகே, பதிலாள். ஓகே, ஒருத்தருக்கு பதிலாக ஒரு களத்தில் இறங்குற மாதிரி, எப்படி இஸ்ரேலுக்கு பதிலாக தாவீது களத்தில் இறங்குறாரு, பெலிஸ்தருக்கு பதிலாக கோலியாத் களத்தில் இறங்குறார். அது மாதிரி நமக்கு பதிலாளாக இயேசு கிறிஸ்து களத்தில் இறங்குறார். பதிலாள் அவர். நாம் அவரிடத்தை எடுத்தோம், அவர் நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். நம்முடைய பதிலாளாக இருந்து, நீ இந்த காரியத்தை பண்ண முடியாது, உனக்கு பதிலாக நான் பண்ண போறேன்னு சொல்லி நாம் தான் பாவத்திற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும். தண்டனை எனக்கு வரணும். ஏன் தண்டனை எனக்கு வரணும்னா, நான் தான் பாவி, நான் தான் குற்றவாளி, அப்ப எனக்கு தான் தண்டனை வரணும். அன்றைய நேரத்தில் பாருங்க, சில மக்கள்லாம் பாருங்க, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றாங்க. என்ன சொல்ற, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றவங்க எல்லாமே எதை காமிக்கிறாங்கன்னா, நான் தான் எனக்கு கடவுள் என்பதை காமிக்கிறாங்க. எனக்கு யாரும் கடவுள். நல்லா கவனமாக கேளுங்க கிறிஸ்தவர்களே, நீங்களும் கூட உங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் செய்து விடாதீர்கள். பக்க சொல், பி கேர்ஃபுல். அநேக நேரத்தில் நம்ம பிரச்சனை அனுபவிப்பதற்கு காரணமே நம்ம இஷ்டத்திற்கு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது. கவனமாக கேளுங்க, திரும்ப ஒரு காரியம் சொல்கிறேன். என்றைக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிக்கிறீர்களோ, அன்றைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, முழு உலகத்துக்கும் நான் தான் கடவுள், எனக்கு மேலே யாரும் கிடையாது, என் இஷ்டத்தை யாரும் தடை பண்ண முடியாது. கவனிச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு? நிறைய கிறிஸ்துவனுடைய அவல நிலைமை. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவங்க பிரச்சனை அனுபவிக்கிறாங்க? ஏன் பிரச்சனை? கிறிஸ்தவங்கள் பல கஷ்டத்தும் போராட்டமும் பல விதமான காரியத்துக்குள்ள பிற்போக்கான காரியத்துக்குள்ள ஏன் போகிறாங்க தெரியுங்களா? அடிக்கடி அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுவது. நல்லா கவனமாக தெரிந்து கொள்ளுங்க. என்னைக்கெல்லாம் உங்கள் இஷ்டம் வருதோ அன்னைக்கு தேவன் வேண்டாம், நானே எனக்கு கடவுள். நான் சொல்கிறேன், இதுதான் பாவத்திற்கு காரணமே. கடவுளுக்கு விரோதமான முரட்டாட்டம். நீங்கள் யாரும் எனக்கு வேண்டாம், இதை நான் பார்த்துக்குவேன், நீங்கள் எனக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், என்னை கேட்குறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது, என் இஷ்டத்தை யாரும் தடை பண்ண முடியாது என்று சொல்கிறவர்கள், நான் சொல்கிறேன், பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம எல்லாருமே பாவத்துக்கு உட்பட்டவர்கள். ஒரு நாள் பைபிள் போடப்பட்டது, பவுல் சொல்கிறாரு, நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து கொண்டிருந்தோம். அப்படி தான் சொல்கிறார் எபேசியரில் எழுதும்போது, 2ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது தான் சொல்கிறார், நம்ம எப்படி இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தோம், மனம் போன போக்கில் போனோம், கால் போன போக்கில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம், போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு நாள் போயிட்டு இருந்தோம், வந்து இப்படி போன எல்லாருடைய வழியும் மரண வழி. பாவத்தின் சம்பளம் மரணம். நரகத்தில் நித்தியமாக எரிய வேண்டியவர்கள் நாம் எல்லாருமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக சிலுவைகள் அவை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், உனக்கு பதிலாக நான் மரிச்சதுனால நீ நீதிமான், நீ என்னுடைய நேசகுமாரன். ஏன் நான் நீதிமானாக மாற்றப்பட்டேன் என்று சொன்னால், என் இடத்த அவர் எடுத்தபடினால் அவர் இடத்தை எனக்கு கொடுத்துட்டார். ஆகவேதான் இயேசு சிலுவையில் பாவமானார். என்ன அர்த்தம்? என் இடத்த அவர் எடுத்துக்கிட்டாரு. சிலுவை நிமித்தமாக நாம் நீதிமானானோம். என்ன நடந்தது? அவருடைய இடத்த எனக்கு கொடுத்துட்டார். சொல்லுங்க, அவர் பாவமானாரு, நான் நீதிமானானேன். ஆமென். பதிலாளின் வேலை. ஆகவேதான் நான் நீதிமான். பைபிள் போடப்பட்டது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஏனென்று சொன்னால் தேவனே அவர்கள் நீதிமானாக மாற்றி இருக்கிறாரே. உங்க மேல யாரும் குற்றம் சுமத்த முடியாது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நாம் நீதிமான். என்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் அவர் மன்னித்து என்னை நீதிமானாக மாற்றிருக்கிறார். ஆமென். அவருக்கு வர வேண்டிய பாராட்டெல்லாம் நமக்கு கிடைக்குது. யோசிச்சு பாருங்க. பஸ்காவின் நோக்கமே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது நிமித்தமாக மனிதன் சாக வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் தான் பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டதுன்னா 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு வேலிடிட்டி, 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு அக்ரிமெண்ட் மாதிரி. இப்போ நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மரித்ததினால்
நமக்கு ஒரு வருஷம் கிடையாதுங்க. பைபிளில் சொல்லப்படுது, நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். என்ன போஸ்டிங் கொண்டு போய் கொடுத்துட்டா இருப்பாருங்க. சொல்லுங்க, நீதிமானாகிய நான் ஞாயிற்றுக்கிழமை கீர்த்தியாக இருப்பேன். அப்படி அல்ல, நீதிமானாகிய நான் நித்திய கீர்த்தி உள்ளவன். என்ன போஸ்டிங் கொடுத்துட்டாரு பாருங்க. பாருங்க, அது மட்டும் இல்லை, இந்த மத்தேயு, மார்க்கா, லூக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்காவில் விசேஷமாக ஆட்டுக்கறி வந்திருக்க வேண்டும். பஸ்காவுடைய சிறப்பை பார்த்தீங்கன்னா, ஒரு நாங்கள் பஸ்காவை கொண்டாடி இருக்கிறோம் பாருங்கள். இந்த பஸ்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு கறி பீஸ் வைப்பாங்க, ஆட்டுக்கறி பீஸ் வைப்பாங்க. பஸ்காவுடைய முக்கியமான ஒரு சீனே ஆட்டுக்கறி, அதை எடுத்து சாப்பிடுவாங்க அவங்க வந்து. ஆனால் இங்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா இயேசு கிறிஸ்துவின் திருவிருந்தை பற்றி பேசும்போதெல்லாம் அங்கு ஆட்டுக்கறி இல்லை. ஏனென்று சொன்னால் மேஜையில் உட்கார்ந்துருக்கிறது தேவ ஆட்டுக்குட்டியே உட்கார்ந்துருக்குது. அந்த ஆட்டுக்குட்டி தான் சொன்னுச்சு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற ஏன் சரீரம். ஒன்று கவனமாக கேளுங்க, யூதர்கள் எல்லாருக்கும் தெரியும், உட்காந்துருக்கிற 12 பேருக்குமே என்னடா அது எல்லாம் இருக்குது, கரியை காணா. அப்போ தெரிஞ்சிருக்காது. இன்னும் சொல்ல, நல்லா கவனமாக கேளுங்க, அந்த நேரத்தில் இந்த மடப்பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னமோ போதகர் பாஸ்டர் கூப்பிட்டாரு, பஸ்காவை கொண்டாடணும் வா அப்படி ரெடியாக இருந்தாங்க. ஆனால் கவனமாக கேளுங்க, எப்போ புரியுது தெரியுங்களா? ஏசு கிறிஸ்து உயிர் தெரிந்த பிறகு தான் டக்கு டக்கு டக்குன்னு மண்டைக்கு வருது, விஷயம் வருது, வெளிச்சம் வருது, எல்லாத்தையும் அவரே வந்து போதிக்கிறார். கண்கள் திறக்கப்படுது, ஆச்சரியப்படுறாங்க வந்து. ஆமென். அவரால் தான் ரட்சிக்கப்படுகின்றோம். ஆட்டுக்குட்டியால் கிடையாது, இயேசு கிறிஸ்துவால் நம்ம ரட்சிக்கப்படுகின்றோம். இன்றைக்கி ஒருவேளை பஸ்கா பண்டிகை நம்ம ஆட்டுக்கறி சாப்பிட்ணுன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வாரம் திருவிருந்தில் எல்லாரும் ஆட்டுக்கறி சாப்பிட்ணும், முதல்ல நீங்கள் உட்காருவீங்களா? ஒவ்வொரு வாரமும் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வேலை தெரியுங்களா? இங்கே நீங்கள் ஆடை கொண்டு வரணும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை பிடிக்கணும், வெட்டுறதுக்கு ஒரு ஆளை பிடிக்கணும், அதை சுடுறதுக்கு ஒரு எவ்வளோ வேலை. கொஞ்சம் நெஞ்ச வேலையே கிடையாதுங்க. நல்ல வேலைக்கு கர்த்தர் அப்பத்தை பிட்டு காமிச்சிரு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம்னு சொல்லிட்டு போயிட்டார் வந்து. ஆமென். தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆட்டை பலியிட்டு கொண்டே இருக்கணும். ஒரு பெரிய வேலை இருந்துச்சு நமக்கு. ஆனால் இப்போ அந்த பேச்சையே இயேசு கிறிஸ்து எடுக்கலை. ஏன்னு சொன்னால் இது அங்கே என்ன காமிக்கிறார்னா, இனிமேல் ஆட்டின் பலி நிறுத்தப்பட்டு விட்டது. இனிமேல் உன் பாவத்திற்காக, ஒரு மக்களுடைய பாவத்திற்காக ஆடு அடிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்று கூட சொல்றார். அநேகரின் நன்மைக்காக, அநேகரின் சார்பில், அநேகருக்கு பதிலாக என்று கூட அவைகள் வரலாம். ஆமென். வேதாக நிபுணர் சொல்றாங்க, அநேகருக்கு பதிலாக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கையின் ரத்தம். இப்போ என்னன்னா, வாங்கி புசிக்கிறது தான் நம்முடைய வேலை. நான் கேட்குறேன், வாங்கி சாப்பிட்றது பெரிய வேலைங்களா? ஆடு அடிக்கிறது எவ்வளோ பெரிய வேலை? ஹலோ, அது பெரிய வேலையா? இல்லை அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிட்றது பெரிய வேலைங்களா? ஏசு அதை ஆடு அடிக்கிறது பெரிய வேலை, அப்பம் சாப்பிட்றது சின்ன வேலை, ஈஸியான வேலை. ஆமென். ஆகவே நம்முடைய வேலை சாப்பிடாமல் போனால் அதனால் எந்த யூஸும் கிடையாது. சபை என்ன பண்ணுச்சு, திருவிருந்துக்கு வர எல்லாரையும் விரட்டி அடிச்சிச்சு. சாயங்காலம் காமிக்க போகிறதெல்லாம் வந்து விரட்டி அடிச்சிச்சு சபை. நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, விரட்டி அடிப்பது சபையாக இருக்கக்கூடாது. அவங்கள அதுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னு சொன்னால், அது வாங்கி சாப்பிட்டாதான் அவர்களுக்கு தீர்வே. நம்ம எதை செய்தாலும் விசுவாசத்தோடு வாங்கி புசிக்கணும். சும்மா அப்படி போயிடக்கூடாது. சும்மா புசித்தோம் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்கள், வாரம் வந்து மாதம் ஒரு தடவை வந்து சும்மா சாப்பிட்டு போகிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. புரிஞ்சுங்களா? திருவிருந்து வரும்போதெல்லாம் விசுவாசத்தோடு அவைகளை செய்ய வேண்டும். அப்போத்தான் உங்களுக்கு பிரயோஜனம், அப்போ தான் உங்களுக்கு பயன், அப்போ தான் உங்களுக்கு நன்மை. நான் கேட்குறேன், தீவிரமாக அதை செய்கிறீங்களா? கீழ்ப்படிந்து செய்கிறீர்களா? விசுவாசத்தோடு செய்கிறீர்களா? அப்படி சாப்பிடும்போது இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுகிறீர்களா? என் பதிலாளாக அவர் மரித்தார் என்பதை நினைவு கூறுகிறீர்களா?
நான் நீதிமான், அவருடைய ஆசீர்வாதம் எடுத்துக்கொண்டேன் என்பதை நினைவு கூறுகிறீர்களா? என்னை தகுதிப்படுத்தி விட்டார் என்பதை நினைவு கூறுகிறீர்களா? பிசாசு எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து தகுதி இல்லைன்னு சொல்ல கோட்டாப்பா சொல்லணும். டே மடப்பையிலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்கள் நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கணும். வந்து பிசாசு எப்போது உள்ளத்தில் தகுதியில் சொல்லும் உடனே போயிடாதீங்க. இயேசுவின் ரத்தத்தை பாருங்கள், சரீரத்தை பாருங்கள், சிந்தப்பட்ட ரத்தத்தை பாருங்கள். இரண்டாவது நோக்கம், முதல் நோக்கம் என்ன? நமக்கு பதிலாள் என்பதை காண்பிக்கிறார். இரண்டாவது நோக்கம், அதாவது பாவ மன்னிப்புக்கு என்று சிந்தப்படுகிற ரத்தம் என்று ஒரு இடத்துல சொல்லுவார், மத்தேயுல சொல்லுவார். மத்தேயு புஸ்தகம் போவோம். மத்தேயு 20 என்ன காமிச்ச, முதல்ல காமிக்கும் போது என்ன காமிச்ச? மத்தேயு 24 26ஆம் அதிகாரத்தில். ஓகே, 26. அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்றார். இப்போ என்ன சொல்றாரு? என்ன போதிக்கிறாரு? பாவ மன்னிப்பு என்கிற நன்மை நமக்கு உண்டாகிறது காமிக்கிறார், போதிக்கிறார். சிலுவை இந்த திருவிருந்தின் மூலமாக பாவ மன்னிப்பு என்பது எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் வழியை திறக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்தது, ரத்தம் சிந்தது ஏன்? நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கும்படிக்கு. நல்லா கவனமாக கேளுங்க. பாவ மன்னிப்பு எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் வழியை திறந்து விடுகின்ற கேட்டை திறந்துட்டார். பாவத்தை மன்னித்து விட்டார். இனிமேல் பழைய பாவத்தை இயேசு கிறிஸ்து கொண்டு வர மாட்டார். ஹலோ, பிசாசு தான் பழைய பாவத்தெல்லாம் கொண்டு வந்து நினைப்பூட்டிகிட்டு இருப்பான். பைபிளில் பாடப்பட்டிருக்குது, நினையாதிருப்பேன், உன் பாவத்தை நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். பிசாசு தான் எப்போதும் மக்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். கவனமாக கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். உங்களை குற்றப்படுத்தும் போது பிசாசுடைய எண்ணம், தேவன் உங்கள் பாவத்தை நினைக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டார். இந்த பாவ மன்னிப்பு கிடைத்தது சுகம் ஒரு நன்மை நமக்கு வர ஆரம்பிக்கிறது. சுகம் என்கின்ற ஒரு நன்மை, எனக்காக அடிக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். உபாகம் சொல்கின்றது 78ஆம் அதிகாரத்தில் சாப பட்டியல் வரும். அந்த சாப பட்டியலில் பிரதானமானது என்னன்னா வியாதி தான் நிறையா இருக்கும். அப்போ வியாதியெல்லாம் இயேசு கிறிஸ்து சுகமாக்கி விட்டார். ஆமென். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும். மோசே சர்ப்பத்தை உயர்த்தினது போல நாமும் நம்முடைய வாழ்வில் சிலுவையை உயர்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தது விடுதலை என்று சொல்லக்கூடிய ஒரு நன்மை. பாவ மன்னிப்பு கிடைத்துவிட்ட உடனே பாவ மன்னிப்பினால் சரீர சுகம், பாவ மன்னிப்பினால் விடுதலை, பிசாசின் கையிலிருந்தே விடுவிக்கப்பட்டு விட்டோம். சிலருக்கு சில நன்மைகளை தெரியாமல் போயிருது பாருங்க. அது மட்டுமல்ல, கடனின் பிடியிலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள். அது ஒரு நன்மை. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் இழந்தவராக ஒட்டு துணி இல்லாமல் தொங்கிக்கிட்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. சில கிறிஸ்தவங்களாம் பரலோகம் சேர்ந்தா போதும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலேயே நீங்கள் இழந்ததை எல்லாவற்றையும் தேவன் பன்மடங்காக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதை உணர்ந்து தேவன் நன்மைகளை அனுபவியுங்கள். முதலாவது பதிலால், ரெண்டாவது போதிக்கிறாரு பாவ மன்னிப்பு உண்டாகிறது சொல்லி, மூன்றாவது என்ன சொல்றாருன்னா அவருடைய ஜீவன் இங்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதாவது என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டாகும், நித்திய ஜீவன் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். யோவான்ல சொல்றார், என் மாம்சத்தை வாங்கி புசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டாகிறது என்று சொல்லி. அப்ப பரிபூர்ண ஜீவன் அவருடைய அப்பத்தை சாப்பிடும்போது நம்முடைய வாழ்வில் நன்றாக வர ஆரம்பிக்கிறது. இதை இயேசு கிறிஸ்துவின் அப்பத்தை சாப்பிடும்போது, சரீரத்தை உண்ணும்போது, நினைவு கூர்ந்து சாப்பிடும்போது நடக்கின்ற ஒரு காரியம், அதிலிருந்து ஜீவன் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக பாய ஆரம்பிக்கிறது. ஆமென். புரியுதுங்களா சொல்லிட்டு இருக்கிறோன்னு? அப்போ சாப்பிடும் நடக்கிற விஷயங்கள். அப்போ சிலுவை மரணத்தை நினைக்க நீங்கள் இந்த பூமியில் வாழ ஆரம்பிப்பீர்கள். யாரை போல? இயேசுவை போலவே வாழ ஆரம்பிப்பீர்கள். இதுதான்
வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார். இரத்தம் சிந்தப்படும் போது உயிரே அங்கு போகும். பைபிளில் போடப்பட்டிருக்குது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறதுன்னு போடப்பட்டிருக்குது. இப்போ அதை நம்ம உட்கொள்ளும் போது நடக்கிற ஒரு காரியம், அதை நினைத்து பங்கெடுக்கும் போது, அதை விசுவாசித்து பங்கெடுக்கும் போது நடக்கின்ற ஒரு காரியம், அவருடைய ஜீவனே நமக்குள்ளாக செல்லுகின்றது. அதை தான் அங்கே காமிக்கிறார், திருவிருந்தில் காண்பிக்கின்றார். நான்காவது காரியம், முதல் காரியம் என்னத்தை காமிக்கிறார் திருவிருந்திலிருந்து? உனக்கு பதிலாலே நான் தான். ரெண்டாவது விஷயம் என்னதை காமிச்சாரு? பாவ மன்னிப்பு என்கிற நன்மை நமக்கு எல்லா ஆசீர்வாதத்துக்கும் வழியை திறந்து விடுகிறது என்று சொன்னேன். எல்லா நன்மைகளுக்கும் வழியை திறந்து விடுகிறது. மூன்றாவது நன்மை என்ன? ஜீவன். அவருடைய ஜீவனே நமக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. நான்காவது, இது புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம் என்று சொல்றார். காலகாலமா கவனமா கேளுங்க, பஸ்காவில் அவங்க எதை நினைவு கூர்ந்தார்கள்? பழைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார்கள். இனிமேல் கர்த்தர் சொல்றாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு காலத்திலே மோசே ஜனங்கள் மீது இரத்தத்தை தெளித்த உடனே பழைய உடன்படிக்கை முறைப்படி அமலுக்கு வந்தது என்று யாத்திராகமம் 24:8 படிக்க ஆரம்பிக்கின்றோம். புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அமல்படுத்தப்படுகின்றது. ஆமென். பாருங்க, பழைய உடன்படிக்கையில் மிருகங்கள் அடிக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கையிலே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டார். பழைய உடன்படிக்கை நிழல், புதிய உடன்படிக்கை நிஜம். பழைய உடன்படிக்கையில வாக்குகள் கொடுக்கப்பட்டது, புதிய உடன்படிக்கையில் வாக்குகள் கொடுக்கப்படவில்லை, அவரே வாக்கா வந்துட்டார். இப்ப சொல்ல, கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். பழைய உடன்படிக்கை கற்பனைகள் கற்களில் எழுதப்பட்டது, புதிய உடன்படிக்கை என்னுடைய இருதயத்தில் எழுதப்பட்டு கொண்டு வருகிறது. இன்றைக்கும் என் இருதயத்தில் அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். ஆமென். பழைய உடன்படிக்கையில் எப்படி நம்முடைய பாவத்தை மன்னித்தார் என்று சொன்னால், கவனமாக கேளுங்க, பழைய உடன்படிக்கையிலேயே இயேசுவை மனதில் வைத்துதான் நம்முடைய பாவத்தை மன்னித்தார். பழைய ஏற்பாட்டில் காண்பிக்கப்படுகின்ற எல்லா சீனுமே என்ன சீன்? இயேசு என்று சொல்லக்கூடிய ஒரு சீன் தான். ஆமென். புதிய உடன்படிக்கையிலே கரையம் செலுத்தப்பட்டாயிற்று. அதன் அடிப்படையில் தான் நமக்கு புதிய உடன்படிக்கைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வர ஆரம்பிக்கின்றது. புரிஞ்சுங்களா? போக போக நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய விருப்பங்களை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வைக்கிறார். ஐந்தாவதாக கடைசியாக சொல்லப்படுற ஒரு காரியம் என்று என்னவென்றால், மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லையா, மற்ற இடத்துல சொல்கிறாரு, மார்க்கில் வந்து பார்ப்போம். மார்க் 14:25 என்ன சொல்கிறார்? திருவிருந்து நேரத்தில் என்னதை போதிக்கிறார் என்று சொன்னால், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பல ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்கிறாருன்னா, இரண்டாம் வருகை பற்றியும் அவருடைய ராஜ்யம் பற்றியும் சொல்லுகிறார். ஆமென். இங்கே தான் நான் வருமளவும் பரமேறின பிறகுதான் இந்த உணவில் வந்து நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறார். வந்து சாப்பிடுவேன், இது கடைசி சாப்பாடு. ஆனால் இன்னொரு தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு அப்போஸ்தலர் கூட இருந்து சாப்பிட்டாங்கள்ல, நம்மோடு இன்றைக்கி நல்லா கவனமாங்க, இன்றைக்கி சபையெல்லாம் சேர்ந்து அவரோடு இந்த உணவில் பங்கெடுக்க போகின்றோம். புரிஞ்சுங்களா? எல்லா ஜனங்களோடும் உட்கார்ந்து சாப்பிடுவேன் என்கிறார். உயிரோடு வருவேன், ராஜ்யம் முழுமை அடையும். திருவிருந்தில் சொல்றாரு, நான் எப்படி போறேனோ அப்படியே வருவேன், நான் திரும்ப வருவேன். அவங்கள என்ன காமிக்கிறார்? செத்து மண்ணோடு மண்ணை மக்கி போற ஆளு கிடையாது, உயிர்த்தெழுதலை போதிக்கிறாரு. நான் திரும்ப வருவேன். ரட்சிப்பின் கிரியை தொடங்கினாலும் இதன் பூர்ண நிறைவேறுதல் அவர் திரும்ப வரும்போது நடக்கும் என்பதை பற்றி சொல்லுகிறார். அப்பதான் ரட்சிப்பு முழுமை அடைய ஆரம்பிக்கும். அப்போதான் வியாதியே இல்லாத வாழ்வை நம்ம எல்லாரும் அனுபவிக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு பாருங்க, வியாதி அடிக்கடி வருது போகுது. ஒரு நாள் அவர் வரும்போது நடக்கின்ற ஒரு விஷயம், பிசாசின் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது. பிசாசு இப்போ செயல்படுவதனால தான் சில வியாதி தரித்திர பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வரும்போது பிசாசுக்கு எண்டு. ஆமென். நமக்கு பிகினிங், நமக்கு ஆரம்பம். அது மட்டுமல்ல, மரணமே இல்லாத வாழ்வு. சில பேர்லாம் இன்றைக்கி சில ஆட்கள் எழுப்பி சாவே இல்லை மரணம் இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க.
கவனமாக கேளுங்க, அது தப்பு. அதை பின்பற்றி போயிடாதீங்க. நீ சில யூடியூப் ஆட்கள்லாம் இன்றைக்கி எழும்புகிற சில இளம் பிரசங்கியார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு மரணம் இல்லை, இந்த ஆளுங்க என்றைக்கு மரணம் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்த ஆரம்பித்தானுங்க. அன்றைக்கி தான் வந்துச்சு லாக்டவுனே. தெரியுங்களா அவங்களுக்கு? எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ அவங்க இதில் பார்த்தீங்கன்னா டிபியில் பார்த்தீங்கன்னா அதான் வச்சுருப்பாங்க, அவங்களுடைய இதை தான் வச்சுருந்தாங்க. எல்லா டிபி பார்த்தா அந்த தான் சாவு இல்லை மரணம் இல்லை அப்படின்ற கான்ஃபரன்ஸ் மீட்டிங் தான் வச்சுருந்தாங்க. அப்போ தான் போட்டாங்க மார்ச் மாதம். அவங்க ஏப்ரலில் மீட்டிங் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி மார்ச்லேயே லாக்டவுன் வந்து எல்லாரையும் சாகுங்க. என்னடா நீ மரணலன்னு சொல்லிட்டு இருக்கிற, முழு உலகத்துக்கு ஆண்டவர் காமிக்க ஆரம்பித்தார். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகள், ஒரு நாள் மரணம் இல்லாத வாழ்வை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலும் திருவிருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆயுசு நாட்களை அதிகமாக்குகின்றோம். புரியுதுங்களா? பலத்தை அதிகமாக்குறோம். விசுவாசித்து பலத்தோடு வாழ்கிறோம், விசுவாசித்து நம்முடைய ஆயுசு நாட்களை அதிகமாக்குன்றோம். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாகவே நாம் மரிப்போம். இயேசு கிறிஸ்து வரவில்லை என்று சொன்னால் மரிப்போம். இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொன்னால் உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தாலும் விருந்தில் பங்கெடுப்போம், மரிக்கவில்லை என்று சொன்னாலும் விருந்தில் பங்கெடுப்போம். புரிஞ்சுச்சிங்களா? அதனால் புது விதமான உபதேசங்களை எழும்பிட்டு இருக்குது. அவங்க நம்மளை போல தான் டீச் பண்ணுவாங்க, நம்மளை போல தான் எல்லா காரியத்தையும் பேசுவாங்க, நம்மளை போல பாஸ்டர் நம்மளை போல தானே பேசுகிறாங்கன்னு மயங்கி விடாதீர்கள். இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஏற்றுவாங்க. கவனமாக இருந்துக்கணும். புரிஞ்சுங்களா? ஆகவே தான் எல்லா மெசேஜையும் கேட்காதீங்கன்றோம். சில இடத்துல கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. புரியுதுங்களா? நம்மளை போல தான் நம்மை போல தான் பேசுவார்கள். எப்போதுமே பிசாசு புலித்தோல் பொறுத்தின ஓனாயாக தான் வரும். பார்க்கறதுக்கு புலி, ஆனால் அது ஓனாயிடா அப்படின்னு வர ஆண்டவர். யார் கள்ள தீர்க்க தரிசிகளை ஒப்பிட்டு பேசுகிறார். பார்க்குறதுக்கு புலி மாதிரி இருக்கும், கருத்து அது ஓனாய். பயந்துடாத, அது ஏமாந்துடாத. ஆகவே மரணம் இல்லாத ஒரு வாழ்வுக்குள் ஒரு நாள் போவோம். அவர் வருகையின் போது அவைகளால் நடக்க ஆரம்பிக்கும். அவர் வருமளவும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர் சரீரம் பிக்கப்பட்டதையும் இரத்தம் சிந்தப்பட்டதையும் நினைவு கூற வேண்டும். சிலுவையை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்னா, ஒருவேளை பாவமே இருந்தால் சொல்லணும், சிலுவையினால் என் பாவங்கள் நீக்கப்பட்டு நான் நீதிமானானேன். ஒருவேளை வியாதியாக இருந்தால் சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தினால் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்ல வேண்டும். ஒரு கடன்பிடியில் ஒருவேளை இருப்பிருந்தால் நீங்கள் சொல்லணும், மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவனும் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாகி விட்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளாக இருந்த எனக்கு இவைகளெல்லாம் வந்து விட்டது என்பதை பற்றி பேச வேண்டும். ஆமென். குடும்ப பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், அவருடைய சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரே, உன்னுடைய சமாதானம் என் குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. சிலுவை உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் சப்ளை பண்ணுகிறது. விசுவாசத்தோடு அவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நிச்சயம் தேவன் அவைகளை உங்களுக்கு தருவார். திருவிருந்த மறந்துடாதீங்க. 5 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது பதிலால், 2வது பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய நன்மை, 3வது நித்திய ஜீவன் எனக்குள் வருகிறது, 4வது புதிய உடன்படிக்கையின் மூலமாக வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களும் என் மேலே வர ஆரம்பிக்குது, 5வதாக திரும்ப வந்து அவருடைய உணவில் கலந்து கொள்வோம். அப்பொழுது ரட்சிப்பு பூர்ணமடைய ஆரம்பிக்கும். எழுந்து நிற்போம். ஆகவே தேவ பிள்ளைகளே, சிலுவை மரணத்தையும் பிக்கப்பட்ட சரீரத்தையும் சிந்தப்பட்ட இரத்தத்தையும் குறித்து எப்போது முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஆட்களாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க, ஒதுக்கி தள்ளி விடாதீர்கள், அற்பமாக எண்ணி விடாதீர்கள். ஆமென். உயர்வாக எண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருக்கும்போதும் சிலுவை மரணத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும், கஷ்டத்தில் இருக்கும்போதும் சிலுவை மரணத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். சபையாக சேர்ந்தும் சிலுவை மரணத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். தனிப்பட்ட வாழ்விலும் இயேசுவின் சிலுவை மரணத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். ஆமென். அதற்காக தான் தேவன் என்னை உங்களை அழைச்சிருக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு இதுதான் முக்கியம் என்று சொன்னால்
அவருடைய சிலுவை மரணம் தான் முக்கியம் என்று சொன்னால் எனக்கும் அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கணும். சிலுவை மரணத்துக்காக சீசர்களும் அப்போஸ்தலர்களும் பக்தி வைராக்கியமாக பிடிவாதமாக இதை தான் நாங்கள் சொல்லுவோம், இதுதான் மேன்மைப்படுத்தும் என்று அவர்கள் வைராக்கிய வாஞ்சியாக இருந்திருப்பார்கள் சொன்னால், இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாமும் இதற்காக தான், எதற்காக? இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்காக நன்றி செலுத்துவோம். அவர் சரீரத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்காக பிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக சிந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட உம்முடைய புது உடன்படிக்கைக்குரிய இரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பதிலாளாக இருந்து நீர் மரித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஜீவனை எங்களுக்குள் கொண்டு வந்தீரதற்காக உமக்கு நன்றி. பாவ மன்னிப்பு எங்களுக்குள் கொண்டு வந்தீரதற்காக ஸ்தோத்திரம். புதிய உடன்படிக்கையை அமல்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, திரும்ப எங்களை வந்து திரும்பவும் இந்த பந்திக்குள்ளா எங்களை கொண்டு போக போகிறீரே, நித்திய விருந்துக்குள் கொண்டு போக போகிறீரே, கல்யாண விருந்துக்குள் கொண்டு போக போகிறீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்று எங்களோடு பேசுகிறபடியால், எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. சபையார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி சிலுவையை, உம்முடைய மரணத்தையும், ஆண்டவரே உம்முடைய சரீரத்தில் பிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரத்தையும், சிந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட உம்முடைய ரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் முக்கியத்துவப்படுத்துகிறவர்களாக காணப்படட்டும் ஆண்டவரே. அதிலிருந்து வரக்கூடிய ஜீவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும், பாதிக்கட்டும். அதனால் ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. தெய்வ மகிமை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சிலுவையின் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலை பெற்று வாழட்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. தெய்வ மகிமை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு நடத்துவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை.
ஆட்டுக்குட்டியானவரே எங்கள் இயேசுவே, மகிமைக்கு பாத்திரரே எங்கள் இயேசுவே, இயேசுவே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே எங்கள் இயேசுவே, இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே எங்கள் இயேசுவே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே எல்லா மகிமைக்கும் திரரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கல்வாரி சிலுவை உயர்த்துவோம். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோம்.